சிலருக்கு பட்டிமன்றம் அவசியமா? பட்டிமன்றம் வேதத்தில் இருக்கிறதா? பட்டிமன்றம் நடத்தலாமா? இது போன்ற பல கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது. குறிப்பாக இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருச்சபையின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருப்பது பரிசுத்த ஜீவியமா, சுவிசேஷ ஊழியமா? ஆகவே ஒரு சகோதரர் சொன்னார், நான் இதில் பேச முடியாது, இது என் மனசாட்சிக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லிவிட்டார். உண்மையாகவே கருத்துக்கள் வித்தியாசம் இருக்கும், கொள்கையில் வித்தியாசம் இருக்கும். இப்பொழுது வாசித்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். இந்த வேத வசனம்தான் மிக முக்கியம். வேத வாக்கியங்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். இந்த பட்டிமன்றம் எதற்காக என்று சொல்ல, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பது. வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இரண்டு அணியிடம் பேசும்பொழுது சுவிசேஷ ஊழியத்தை குறித்து அல்லது பரிசுத்த ஜீவியத்தை குறித்து வேத வசனங்களின் படி பேசுகிறார்களா? வேத வசனத்தை சொல்லுகிறார்களா? வேத வசனத்தில் உள்ள கருத்துக்களை அவர்கள் சொல்லுகிறார்களா? வேதத்திற்கு புறமான காரியங்களை பேசுகிறார்களா? அல்லது வேத புரட்டர்களாக வேதத்தை புரட்டி பேசுகிறார்களா? தட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க, வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே இரண்டு அணியினரையும் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் இந்த நாளில் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவீர்கள், நல்ல ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பேராவலோடு வந்திருக்கிற அருமையான சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் கூட இந்த இரண்டு அணியினரும் கொண்டு வருகிற சிறப்புரையானது, தத்துவங்களானது அல்லது கருத்துக்களாக இருந்தாலும் அனைத்தும் நமக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இருவரையும் வாழ்த்துகிறேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினை நடுவர் கரங்களிலே நான் ஒப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது நான் இத்திருச்சபையினுடைய ஸ்தல போதகரும் கோயம்புத்தூர் மறை மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளருமான அருள் திரு ஜெரேமியா சம்பத்தையா அவர்களை நான் வாழ்த்த விரும்புகிறேன். அவர்களுக்கு என் நன்றியும் ஏறெடுக்க, வணக்கத்தையும் ஏறெடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்திற்கு, சுவிசேஷ ஊழியத்திற்கும் மிகவும் இந்த கொரோனா நாட்கள் நமக்கு ஒரு சவாலாக இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த விசேஷித்த நாளில், இன்றைக்கி என்ன விசேஷித்த நாள்? குருத்தோலை ஞாயிறு. ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலே அழகான ஒரு தலைப்பின் கீழ் பட்டிமன்றத்தை அமைத்து அதை ஆயத்தம் செய்து பேச்சாளர்கள் ஒரு பகுதியிலே 4 பேர் பேசவும், மற்றொரு பகுதியிலே 4 பேர் பேசவும், 2 அணிகளாக திரட்டி அவைகளை ஒழுங்கு செய்து இப்படி நேர்த்தியான ஒரு பட்டிமன்றத்தை அமைத்து கொடுத்திருக்கிற அருமையான தலைவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதலாவது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய இடது பக்கத்தில் 4 பேர் இருக்காங்க, வலது பக்கத்தில் 4 பேர் இருக்கிறாங்க. நான் நடுவில் இருப்பதினாலே நான் நடுவர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு அழகான ஒரு தலைப்பை நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கிறது. திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் பலமாக இருப்பது
பரிசுத்த ஜீவியமா சுவிசேஷ ஊழியமா என்ற 2 தலைப்பின் கீழ் வாதாடும்படி சிறந்த பேச்சாளர்கள் நம்மத்தில் வருகை தந்திருப்பது அது சிறப்பான ஒன்று. ஆகவே ஒரு பட்டிமன்றம் என்று சொன்னால் அந்த பட்டிமன்றத்தில் அந்த அரங்கத்தில் யார் முக்கியம் அப்படின்னு சொன்னால் பேச்சாளர்களும் முக்கியம், நடுவரும் முக்கியம். அதே நேரத்தில் பார்வையாளர்கள் இல்லை, அதை பார்க்க வருகிறவர்கள், கேட்க வருகிறவர்கள் தான் முக்கியம். ஆடியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆகவே இன்றைக்கி அப்படி பார்க்கும்பொழுது பேச்சாளர்கள் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. பார்வையாளர்கள் இனி போக போக வருவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு எனக்கு அழைப்பை கொடுத்த ஐயா அவருடைய அழைப்புக்கு இணங்கி இந்த பட்டிமன்றத்தை நான் துவங்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக பட்டிமன்றம் என்றாலே கரகோஷங்களை நீங்கள் எழுப்ப வேண்டும். உங்களுடைய கரங்களை நீங்கள் கைத்தட்டி ஒவ்வொரு பேச்சாளரையும் நீங்கள் உற்சாகப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த பட்டிமன்றம் சிறப்பாக இருக்காது. ஆகவே இந்த பட்டிமன்றத்திற்கு நான் தகுதி உடையவனா அல்லது தகுதியற்றவனா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை அழைத்த அந்த அழைப்பிற்கு இணங்கி நான் வந்திருக்கிறேன். அழைப்புக்கு நான் கனத்தை செலுத்துகிறேன். ஐயா அவர்கள் என்னை அவர் அழைத்த விதம் அப்படிப்பட்ட விதம். ஆகவே அதுக்கு பாத்திரவானாக நான் இருக்கிறேனா என்பது எனக்கு தெரியாது. அவர்களுடைய அழைப்புக்கு இணங்கி நான் இங்கே வந்து உங்களோடு கூட இந்த பட்டிமன்றத்திலே நடுவராக அமர்ந்திருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே பட்டிமன்றத்தை இப்பொழுது துவங்குகிற ஒரு நேரத்திற்கு வந்துவிட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாயந்தர வேளையில் நம்ம மத்தியில் வந்திருக்கிற போதகர் ஐயா அவர்களுக்கும், நடுவராக வந்திருக்கும் பீளமேடு சபை போதகர் ஐயா அவர்களுக்கும், எனது அணியினருக்கும், எங்கள் சுவிசேஷ ஊழியமே என்று பேச வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும், சபை மக்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்திருக்கிற தலைப்பு திருச்சபையின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானது பரிசுத்த ஜீவியமே என்ற அணியின் சார்பாக பேச வந்திருக்கிறேன். இப்போ நடுவர் அவர்கள் சொல்லும்போது தன்னையும் அறியாமல் என்ன சொன்னார்னா, செல்வராஜ் அண்ணன் பரிசுத்த ஜீவியத்தில் இருந்ததால இந்த கொரோனா காலத்தில் சுவிசேஷ மூலியம் அறிவித்திருக்காருன்னு சொன்னாங்க. தன்னையும் அறியாமல் இப்பவுமே அவர் தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் நான். சரி, இப்போ நான் பேசப்போது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு தானே. அதனால நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நடுவரையா அவர்களுக்கும் சேர்த்து தான். நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நீங்கள் அது பரிசுத்த ஜீவியமா இல்லையான்றது மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு 8 நிமிஷம் தான் டைம்மா, அதுக்குள்ளார முடிச்சு. சரியா, கேட்குற கொஸ்டின் 8 நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனால் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இவர் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கு செல்பவர். நம்ம திருச்சபையின் வளர்ச்சிக்குன்னு சொல்ல, நம்ம மெத்தடிஸ்ட் திருச்சபைக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம். திருச்சபைக்கு செல்பவர், இவர் கிறிஸ்தவர், இவர் பொய் பேச மாட்டார். அது பரிசுத்த ஜீவியமா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. இதில் பாதி நம்ம 10 கட்டளையில் வந்துடுது. நான் எந்த பைபிள் இதையும் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வரல, இது பாதி 10 கட்டளையில் வந்துடுது. கெட்ட வார்த்தை பேச மாட்டார். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாமல் இருப்பதாக. இவர் கிறிஸ்தவர், கெட்ட வார்த்தை ஒன்றும் பேச மாட்டார். பரிசுத்த ஜீவியமா இல்லையா? சரி. தெருவில் சண்டை போட மாட்டார். பரிசுத்த ஜீவியமா இல்லையா? கொஞ்சம் சத்தமாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சரி. இவர் கிறிஸ்தவ வியாபாரி. அதனால இவர் கடையில் பொருட்கள் எல்லாம் தரமானதாக இருக்கும், கலப்படம் இல்லாமல் இருக்கும். இது பரிசுத்த ஜீவியமா இல்லையா? கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது இல்லை, இது பரிசுத்த ஜீவியமா இல்லையா? நடுவர் அவர்களே, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பார்த்துட்டு நான் அப்புறம் சொல்றேன். சரி. இவர் கிறிஸ்தவ மருத்துவர். நிச்சயமா கட்டணம் அதிகமாக வாங்க மாட்டார். நியாயமா ஃபீஸ் வாங்குவாங்க, நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படின்னு இது பரிசுத்த ஜீவியமா இல்லையா? இது எல்லாமே திருச்சபைக்கு வர கிறிஸ்தவர்கள். சரி, பரிசுத்த ஜீவியமா இல்லையா? சரி. இவர் கிறிஸ்தவ அதிகாரி. ஒரு நாளும் லேட்டா ஆபீஸ்க்கு வரமாட்டார், கரெக்டான நேரத்தில் வந்துடுவார். பரிசுத்த ஜீவியமா இல்லையா? இவர் கிறிஸ்தவர், வரதட்சணை வாங்க மாட்டார். இது பரிசுத்த ஜீவியமா இல்லையா?
இவர் கிறிஸ்தவ எம்எல்ஏ, லஞ்சம் ஊழல்களில் ஈடுபட மாட்டார். இது பரிசுத்த ஜீவியமா இல்லையா? இவர் எல்லாரோடும் விட்டு கொடுத்து சமாதானமாக செல்வார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் பைபிள்ல இருக்கு. இது பரிசுத்த ஜீவியமா இல்லையா? சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாரும். இவர் குடும்பத்தில் சண்டை போட மாட்டார். மனைவியோடு அன்பாக இருப்பார், இல்ல கணவரோடு அன்பாக இருப்பார். மனைவிகள் பிள்ளைகள் இவர்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். இது பரிசுத்த ஜீவியமா இல்லையா? நம்ம நாள் ஃபுல்லா வீட்டில் சண்டை செய்து அடுத்த நாள் போய் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் ஏசு அன்பாகவே இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நைட்டு ஃபுல்லா இவங்க வீட்டில் சண்டை, இப்போ வந்து நமக்கு சுவிசேஷம் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் பரிசுத்தமா சண்டை போடாம இருக்கணும். பரிசுத்த ஜீவியம் தானே. இவர் கிறிஸ்தவ நீதிபதி, தீர்ப்பு சரியாக இருக்கும். இது பரிசுத்த ஜீவியமா இல்லையா? இவர் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். பரிசுத்த ஜீவியமா இல்லையா? அடுத்த பெண்ணை தவறான கண்ணோட்டத்தோட நீங்க பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லி பைபிள்ல இருக்கு. அப்போ வேற எந்த விதமான விபச்சாரம் வேசித்தனங்கள்ல ஈடுபடாம பரிசுத்தமா இருந்தா, பெண்களுக்கு பாதுகாப்பா இருந்தா, இது பரிசுத்த ஜீவியமா இல்லையா? பரிசுத்த ஜீவியம். இவர் நேர்மையாக வருமான வரி கட்டுவார். பரிசுத்த ஜீவியமா இல்லையா? ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, வசனம் இருக்குல்ல. அப்போ இது பரிசுத்த ஜீவியமா இல்லையா? பரிசுத்த ஜீவியம். இது கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். இதில் அதிக கட்டணம் வசூலிக்க மாட்டார்கள். தரம், கல்வியின் தரம் நன்றாக இருக்கும். ஒழுக்கத்தை கற்றுத் தருவார்கள். இது பரிசுத்த ஜீவியமா இல்லையா? இவர் கிறிஸ்தவர், புறங்கூற மாட்டார், மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார். இது பரிசுத்த ஜீவியமா இல்லையா? இவர் கிறிஸ்தவர், இவரது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். அப்படி இவங்க பிள்ளைகளை வளர்த்திருக்காங்க. இது பரிசுத்த ஜீவியமா இல்லையா? இவர் ஏழைகளுக்கு உதவி செய்வார், எல்லாரிடமும் அன்பாக நடந்து கொள்வார். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும்போது தமது அன்பை தான் வெளிப்படுத்தினார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்போ அவரோட அன்பை தான் மற்றவர்களுக்கு போச்சு. நம்மளையும் நீ உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று 10 கட்டளை ஒன்று பிரதான கற்பனையா வருது. அப்போ நம்ம மற்றவங்க கிட்ட அன்பாக இருக்கிறோம். இது பரிசுத்த ஜீவியமா இல்லையா? விசுவாசத்தோடு இருக்கிறது பரிசுத்த ஜீவியமா இல்லையா? ஒரு குடும்பத்துல எல்லாருமே ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா, ஒரே ஒருத்தர் விசுவாசித்து ஜெபம் செய்தா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்ம குடும்பமே ரட்சிக்கப்படும். விசுவாசம் பரிசுத்த ஜீவியமா இல்லையா? பரிசுத்த ஜீவம். இப்படி நம்ம கூட வேலை செய்யறவங்களும், நம்ம கூட நடக்கிறவங்க, நம்ம கூட பேசுறவங்க எல்லாருமே இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் இந்த ஆலயத்துக்கு செல்பவர்கள், இவர்களை பார்த்தாலே இவர்களுடைய தெய்வத்தை வணங்குவது போல் இருக்கு, இவங்க திருச்சபைக்கு போக வேண்டும் என்று நம்மை பற்றி சாட்சி கூறினாலே அது சுவிசேஷ ஊழியமாயிருது. நம்ம பரிசுத்த ஜீவியம் செய்தாலே நம்ம சொல்லாம நம்ம சுவிசேஷ ஊழியத்தை அறிவிக்கவே வேண்டாம், அதே சுவிசேஷ ஊழியமா மாறிடுது. இப்போ பரிசுத்த ஜீவியம் தான் சுவிசேஷ ஊழியத்திற்கு அடிப்படை என்று நான் வாதிக்கிறேன். இந்த காலையில நான் ஹேமா ஜான் அவங்களுடைய சாட்சியை கேட்டுட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தனியாக போய் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவாங்களாம். ஜெபம் பண்ணும்போது அந்த பைபிள் இவங்க பக்கத்தில் உட்காந்து கேட்பாங்களாம். அந்த பைபிள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இவங்க மனசில் பேசுகிற மாதிரியே இருக்கான். ஆனால் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இவங்க கிட்ட ஒன்றுமே சொல்லலையாம். அவங்க எதுவும் சொல்லலை, அவங்களா பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணாங்களா. அவங்க சொல்கிறாங்க, என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை, அவங்க பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுறதை பார்த்து நானாவே அவங்க கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன், எனக்காகவும் ஜெபிங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த இது சொன்னாங்க. அப்போ நம்ம பரிசுத்தமாக ஜீவித்து நம்ம நடக்கையிலையும் நம்ம செய்கையிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் பரிசுத்தமாக ஜீவித்தாலே அது சுவிசேஷ ஊழியம் செய்த மாதிரி. அதனால வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டு வெளியில் இயேசு அன்பாக இருக்கிறா நம்ம சொல்ல முடியாது. அதனால் நாம் மற்றவங்ககிட்ட அன்பாக இருந்து அவங்களுக்கு காட்டணும். நமக்கு சண்டை போடாமல் இருந்து அவங்க கிட்ட காட்டணும். நம்ம குடும்பத்தில் சமாதானமாக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை அவங்க கிட்ட காட்டணும். ஒவ்வொன்றிலையும் பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக நம்ம காட்டணும். இதெல்லாமே பரிசுத்த ஜீவியத்தில் வருது. அதனால பரிசுத்த ஜீவியமே திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி செய்வது பரிசுத்த ஜீவியமே என்று கூறி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இதில் ஜெபத்தை பண்ணி அதில் ஒரு 2 நிமிஷத்தை எடுத்து எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு அதில் ஒரு 2 நிமிஷத்தை எடுத்து நான் 4 நிமிஷம் சாப்பிட விரும்பல. ஸோ டைரக்ட்லி ஐ வாண்ட் டு கோ தட் டிஸ்கஷன். இப்போ நம்ம சகோதரி சொன்னாங்க, கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு போதும் ஆயிடுச்சு இல்லையா? அதுதான் ஒன்று. ஏன்னா நம்ம இந்திய தேசத்தை எடுத்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவம் உடனே வந்தது இல்லை. எல்லாம் அயோக்கிய கும்பல் இருந்தது தான், என்ன உள்பட. கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்ததுனால தான் கிறிஸ்தவனாகி நன்மை எது தீமை எதுன்னு முதல்ல தெரிய முடிஞ்சது. அதுக்குப்படி சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்முடைய பழைய கலாச்சாரத்தில் உள்ள ஒன்றுமே கிடையாது. அது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அதுதான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாமல் கிறிஸ்தவன் ஆக முடியுமா? முடியாது. கேள்வி பதில் சொன்னேன்னா கேட்கறதுக்கு 4 கேள்விக்கு பதில் சொன்னீங்க, 5வது கேள்விக்கு உங்களே போர் அடிச்சு. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். எது நம்ம மெதிரி சர்ச்சாச்சு இல்லையா? அதனால பார்த்தாங்க இவங்களுக்கு வேறு வேலையில் கேள்வி கேட்டு போர் அடிக்காங்க, ஏதாவது கதை சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் உட்கார்ந்துட்டீங்களே இந்த சர்ச், இதை கொஞ்சம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். பாஸ்டர் ராயன் காலத்தில் உருவானது. அப்போ உருவாகலை. அவர் சுந்தரபுரமதேவன் பாட்டை பாடிட்டு நேரம் வந்தார், குறிச்சியில் இறங்க சுந்தராபுரம் இறங்கினார், நடந்தார் போனார். இந்த கதைகள்லாம் பேசின நேரம் போயிடும். ஆனால் ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன காரியம் தெரியுமா? அவர் தனி மனிதனாக தான் ஒரு வந்தார், ஒரு கூட்டத்தை கூட்டினார். அப்போ அவங்க ஜெபிக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லையா? ஜெபிக்கிறதுக்கு இடம் வேணும்னால அங்கே தான் அங்கே சபை உருவானது. நான் இது கொஞ்சம் சீரியஸாக தான் சொல்கிறேன். ஏன்னா சபை எப்படி உருவாகும் அப்படின்னா, ஒரு மனிதன் பவுலை போல ஒரு மனிதன், ஏன்னா நமக்கு சபைக்கு முக்கியமான தலைவரை இயேசு கிறிஸ்து. ஒரு சபை உருவாகணும் அப்படின்னா ஒரு தலைவன் இருக்கணும். அவன் என்னன்னா டெடிகேட்டிவாக பண்ணினா தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அதன் மொத்தமாக ஜனங்கள் ஈர்க்கப்படணும். சுவிசேஷம் பிரசங்க பண்ணாமல் இருந்ததுன்னா ஜனங்கள் ஈர்க்கப்பட மாட்டாங்க இல்லையா? அதனால அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தான் பைபிள் கிடைக்கும். அதில் நல்லது கெட்டது இது. ஓஹோ, நம்ம முன்னாடி செஞ்ச காரியமெல்லாம் தப்பு, ஜனத்தை இப்படிலாம் இது பண்ணிருக்கோம், நம்ம போன பாதை சரியில்லை, இதுதான் நல்ல பாதை அப்படின்னு சொன்ன பிறகுதான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளேயே வருவார். நான் சொல்கிறேங்க, நான் ஹிந்துவாக இருக்கையில் இப்போ நாங்கள் பண்ணுற சில இதெல்லாம் மறுப்பு தான் பண்ணேன். ஆனால் கிறிஸ்தவன் ஆன உடனே இல்லை. கர்த்தரினோட பேசின பிறகு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழித்து நான் கொஞ்சம் ஒரு கிறிஸ்தவன் சொல்ல என்னால் முடிஞ்சது. அதுதான் ஒரு பெரியது. 10 வருஷம் கழிச்சு நீங்கள் மார்க் 1:1 எடுத்தீங்கன்னா தெரியும். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் தான் முதல்ல இருக்கும். ஆரம்பமே எங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தில் ஆரம்பம். அவர் வந்த உடனே சபையை கட்டலைங்க, வந்த உடனே எல்லாத்தையும் கிறிஸ்டியனா மாத்தினாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த யூதரோடு அவர் பட்ட பாடு தெரியும். யூதர் மாற்றமில்லை, நம்ம இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கோம் சர்ச்சில், அதை போல நம்மளும் பாடுபடக்கூடாதுன்னு சொல்லித்தான் சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணி கிறிஸ்தவனாக மாற்றி அதுக்கு பிறகுதான் நம்மளை என்ன பண்ணார்? என்னுடைய மகன் சொன்னார். எடுத்த உடனே நமக்கு மகன் சொல்ற ஒரு இது அவர் கொடுக்கவில்லை. அதே இது மார்க் 16:15 பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர் என்ன சொன்னார்? இயேசு சீசரை நோக்கி உலகெங்கும் போய் சுவிசேஷங்களை பிரசங்கிங்கள். நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கு. சுவிசேஷ பிரசங்கம் நம்முடைய கட்டளை. அதை கட்டளைப்படி நடக்கணுங்கிறத அவர் விரும்புகிறார். அப்போ என்னது? சுவிசேஷம் கண்டிப்பாக அறிவிக்கப்பட வேண்டும். சகோதரி சொன்னாங்க குடும்பத்தில் சண்டை போட்டு இருந்தா அப்படின்னு சொன்னாங்க. குடும்பத்தில் சண்டையா இருந்தால் கிறிஸ்தவ குடும்பம் கிடையாது, அது வேற ஒரு குடும்பம். பேரு வேணும்னா கிறிஸ்தவ பேராக இருக்கலாமே தவிர அது கிறிஸ்தவ குடும்பம் கிடையாது. ஏன்னா அங்கே சமாதானம் இல்லை. இந்த பைபிளை தூக்கிட்டு சமாதானம் சொல்ற வீட்டில் சமாதானம் இல்லையே. ஆகையினால அது ஒரு கிறிஸ்தவ குடும்பமே இல்லை. we are not at all considered as a Christian. முதல்ல பேசிக் சொல்றேன். கிறிஸ்டியன் அப்படின்னா அவர் சில பாகுபாடு உண்டு. பார்த்த உடனே சொல்லுவாங்க நீ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்குள்ளாய் காணப்படுகின்ற காரியங்கள் அது எதுவும் தெரியுமா? நம்ம நல்ல கிறிஸ்தவன் ஆச்சுன்னா நம்மளே சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்தாங்க, நானும் இருந்தேன். அவர்கள் சொன்னாங்க என்கிட்ட, நாங்கள் ஆதி காலத்தில் இந்த சர்ச்சில் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தோம், இந்த சர்ச்சுக்கு வந்து போயிட்டு இருந்தோம், இடைப்பட்ட காலத்தில் வரல, நாங்கள் வெளியூர் போயிட்டோம், திரும்ப வந்து பார்த்தோம். அவங்க சொன்ன ஒரு காரியத்தை அப்படி நான் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா 7 வருஷத்துக்கு பிறகு வந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த சர்ச்சுடைய விசுவாசி மட்டும் கொஞ்சம் புது ஆளுக்கு, பழைய ஆட்கள் ஒருத்தரையும் காணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சபை அப்படியே இருக்கு, சபை அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா சபையில் ஆட்கள் இல்லை, பழைய சபை கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை, அவங்களுக்கே ஒரு பெரியது. இதற்கு பிறகு ஆரம்பித்த அநேக சபைகள் புதிய சபைகளாக உருவானது அப்படின்னா அவங்க சொன்னாங்க அந்த சபைகள் எல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது. சுவிசேஷத்தை நம்ம எப்போ வந்து செட்டிபாளையம் போய் பிரசங்கித்தோமோ அங்கே செட்டிபாளையம் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமுடமான ஒரு ஆலயம் கிடைச்சது. உடனே கிடைக்கல, அதற்கெல்லாம் கர்த்தர் சில ஸ்பேட் ஒர்க்கை பண்ணி வச்சிருந்தாரு. நம்மளாம் போனோம் சந்தோஷமா. ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிட்டவங்க, சிக்கன் சாப்பிட்டவங்க எல்லாரும் மத்தியானத்துக்கு பிறகு வண்டியில் ஏறி போய் அங்கே போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். அதுக்கு ஒரு தலைமை இருந்தது. அப்படி இருந்தது நிமித்தமாக என்ன அப்படின்னா கர்த்தர் கிரியை செய்தார். சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் சொல்லுவாங்க, நாங்கள் சுவிசேஷத்துக்கு போனதால் அந்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரும் பரிசுத்தவான்களா, எல்லாரும் பரிசுத்தமான கைகளை உடையவர்களா,
பரிசுத்தம் தேவைதான். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி இருந்தால் நான் வேற மாதிரி பிரசங்கம் பண்ணியிருப்பேன். இல்லை சொல்லியது திருச்சபை வளர்ச்சிக்குன்னு போட்டிருக்கு. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முக்கியமானது எதுன்னு சொன்னால் நானே சொன்னேன், ஐயா பரிசுத்த ஜீவன் தான். சும்மா இந்த உல்டா பண்ணனால ஒரு கதை நடக்காது, அங்கே தான் பரிசுத்த ஜீவன் தான் இருக்குன்னு சொல்லி போய் சுவிசேஷம் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் அதை பார்த்துட்டு அது பண்ண நமக்கு நல்லது தான் கொடுத்துருக்காங்க. எக்கரையில் எதிர்பார்னாலும் கூட பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி நம்ம பவுலில் நீங்கள் பார்த்தீங்க, அடிபட்டார், நொறுக்கப்பட்டார், கடைசியில் என்ன சொன்னார், நான் வார்த்தையை தொடங்குறேன், நீங்க முனிங்க. சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அது நம்ம மேல உள்ள ஒரு தலையெழுத்துங்க, ஒரு கடமைங்க. ஒரு கிறிஸ்தவனா மாறின பிறகு நல்லா சொல்றேன், சர்ச்சுக்கு வந்துட்டு போனது இல்லை. சர்ச்சுக்கு வந்தவங்க என்ன சொன்னா, முத கிறிஸ்துவனுடைய வசனத்தை கேட்டேன், நாங்க சர்ச்சுக்கு வந்தோம். சர்ச்சுக்கு வந்த பிறகுதான் பாத்தீங்கன்னா என் அயோக்கியத்தனத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு கிறிஸ்தவனா மாறி நான் இப்போ பாத்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் நான் இவ்வளவு அயோக்கியெல்லாம் இருந்தேன்னு சொன்னோம். ரவுடிசம் பண்ணவன் கிறிஸ்தவனாய் மாறி வேத புத்தகத்தை எடுத்து எப்படி மாறினா, நேரம் வந்த உடனே சர்ச்சுக்கு இல்லை, சுவிசேஷம் அவனுக்கு பிரசங்கிக்கப்பட்டது, அதனால கிறிஸ்தவனா மாறினான். அவரை பார்த்தா இந்த போறாரு, அவர் ரவுடி. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை சொல்லி போட்டிருக்கல பாஸ்டர், இவருடைய பின்னாடி அப்படி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்தமான ஆள் ஐயா, அவன் பரிசுத்தமான ஐயா, அவரை ஜெபம் பண்ணா பல கிரியைகள் நடக்க அப்படின்னு சொல்றது ஏன்? சுவிசேஷம் அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. அவர் பரிசுத்தவான்லாம் இல்லை, அயோக்கியர் தான். கிறிஸ்துவுக்குள்ள வந்தாரு, பரிசுத்தவானாய் மாறினாரு. ஆகையினால பார்த்தீங்கன்னா அவர் சுவிசேஷகராய் மாறினார். இப்போ நீங்க கேள்விக்கு பதில் சொன்னீங்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். 3 நிமிடங்கள் இருக்கிறது ஐயா. தேவையில்லையா? தேவையா? தேவையில்லையா? இல்ல நான் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு அப்படி உட்கார்ந்து நல்லா தூங்கிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருங்கிறது இது ரொட்டீன் ஒர்க்கு. தேவையா? தேவையில்லையா? நிச்சயமாக தேவை. இந்த சபை வளரணும் அப்படின்னா திரும்ப ஒரு தடவை ஊழியத்தை ஆதி காலத்தில் தொட்டு பாருங்க, சபை நிறையும். நான் ஒரு 6 மணிக்கு நான் சொன்னேன், இவங்க 5 மணிக்கு சொன்னாங்க, 5ன்னா 5:30 அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னாங்க. 5 கூட்டா 5:30 வருவாங்க. நானும் நினைச்சேன் 5ன்னா 5:30, நம்ம சர்ச்சு தானே 6, அப்படிதான் நினைச்சேன். நம்ம சர்ச்சு தானே 6 அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனால் எனக்கு தப்பு நடந்து போச்சு, சாரி ஃபார் தட். அதனால நம்மளை இப்படி சொல்லிட்டாப்ல. ஆனால் எனக்கு டைம் பத்தாது, எழுதி வச்சு படிக்க கூட நேரம் இல்லை. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்லாமல், ஒரு சுவிசேஷத்தை பின்னத்துக்கு சொல்லாமல் நம்ம ஒரு ஆத்மாவை கொண்டு வர முடியாது. ஒரு பக்கத்து வீட்டில் நிறைய பிரச்சனையோட இருக்காங்க அப்படின்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார், நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாமா, எங்க சர்ச்சுக்கு மட்டும் வந்து பாருங்க சொல்லிட்டு அது சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிற ஒரு சர்ச். ஒரு சபை மக்கள் பாத்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஜனங்கள் அப்படி இருந்தாங்க அப்படின்னு வைங்க, அது ஒரு விடுதலை உண்டு. அதுக்கடுத்து பாருங்கன்னா குடும்பமா அவங்க எல்லாரும் வந்துருவாங்க. அப்படித்தானே இந்த நாகேந்திரன் வந்தான், இதை போல நிறைய பேர் வருவாங்க இல்லையா? சுவிசேஷம் நம் தேசத்துக்கு தேவை. மாத்திரமல்ல, சுவிசேஷம் திருச்சபையில் வளர்ச்சிக்கு சுவிசேஷம் கண்டிப்பாக தேவை. சுவிசேஷம் இருந்தா தான் 4 பேர் வருவான், 8 பேரா மாற்றுவாங்க, 12 பேரா வருவாங்க, 10 ரூபா போடுறவங்க 100 ரூபா போடுவாங்க, 100 ரூபா போடுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர் ஒருத்தர் இருக்கார் பேங்க்ல, அப்படியே அக்குமுலேட் ஆனா நமக்கு சர்ச்சினுடைய ஃபண்டு கூடுமா கூடாதா? ஐயா உங்களை தான் சொல்றேன் சுரேஷ், கூடும். இதை ஒன்று யோசனை பண்ண வேண்டியதில்லை, அதை செட்டை போடலாமா, இதை பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு இப்படி என்ன வேண்டியதில்லை. ஏன்? சுவிசேஷ நிமித்தமாய் அதிகப்படியான ஜனங்களை கொண்டு வரும் பொழுது, தேவனுக்குள்ளாய் ஜனங்கள் வரும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஒரு பெரிய வளர்ச்சி வரும். அது பிரமிப்பா இருக்கும். அது வளர்ச்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேர் பத்தாது. பாலியங்கு சபையில் என்ன நடக்குது தெரியுமா? எல்லாரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். பாலியங்கு சபை மட்டுமல்ல, எல்லாரும். அதனால பாலியங்கு சபையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டெம்பரரி செட் தான் போட்டிருக்கு, அதுல எல்லாமே டெம்பரரி செட். அப்படி பார்த்தீங்கன்னா இழுத்துட்டே போயிட்டு இருப்பாங்களா, எவ்வளவு ஆத்மா வருதுன்னே தெரியாது. ஐயா அங்கே சொல்ல டைம் ஆயிடுச்சுன்னு, எனக்கு 2 நிமிஷம் இருக்கு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்படி உள்ள சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா ஆணித்தரமாக சொல்லுங்க. எனக்கு இந்த கடைசியில் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் சொன்னதை கூட்டி கழிச்சு வாங்கியிருப்பேன். ஆனால் தெரியும் பாசிபிள் லேட்டா. அதனால இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், ஒன்றும் இல்லை. அதனால நீங்கள்லாம் அயோக்கியராக இருக்குன்னு சொல்ல வரல, சுவிசேஷகராக இருக்கணும் தான் சொல்ல வரேன். அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக வாழ வேண்டாம்னு சொல்ல வரல, நான் பரிசுத்தத்தை டச் பண்ணலை. ஆனால் இன்றைய நாட்களிலே திருச்சபைகளுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று அப்படின்னா, அந்த திருச்சபை ஊழியம் செய்கிற சபையாக மாறணும். கட்டடம் ஊழியம் செய்யாது. கட்டடத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற சுவிசேஷர்களாக இருக்கிற நம்ம தான் ஊழியம் செய்ய முடியும். கட்டடத்துல இருக்கும், நம்ம தான் நடக்கணும், நம்ம தான் ஊழியம் செய்யணும். அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சபை எந்த சபையாக இருக்கும் பெரிய வளர்ச்சியை கட்டணும். ரோமாவூருக்கு போல அவரே சொன்னார், ரோமாவூரில் இருக்கிறவர்களுக்கும் உங்களால் இந்த எந்த அளவு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன்னு பவுல் சொன்னார். அதே இது பார்த்தீங்கன்னா கொலேசியர் 1:22 நீங்க கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை
விட்டு அசையாமல் ஸ்திரமாக இருக்கணும். அசைஞ்சது இல்லை, ஸ்திரமாக இருந்து உறுதியாக விசுவாசத்தோடும் நிலைத்திருப்பீர்கள் அப்படின்னா சபையில் நிலைத்திருப்பீர்கள், கிறிஸ்துக்குள்ளாய் நிலைத்திருப்பீர்கள். அப்படி நிலைத்திருக்கும் பொழுது தான் கனி கொடுக்க முடியும் இல்லையா? நிலைக்காம கனி கொடுக்க முடியாதுல்ல. இங்கே ஒரு 2 நாள், அங்கே கோயிலுக்கு ஒரு 2 நாள், அங்கே ஒரு 2 டான்ஸு, அப்புறம் கும்பாட்ட கரகாட்டம் பார்த்துட்டு ஏக நீங்கள் வந்து உட்கார்ந்துட்டு இல்லை. சுவிசேஷத்தை பிரசங்கப்படுகிறவன், சுவிசேஷியா இருக்கிறவன், ஒரு சர்ச்சில் நிலையா இருக்கிறவன் அங்கே இங்கேயும் கால் வைக்க மாட்டான். 2 போட்டில் நடக்க மாட்டான். ஒரு போட்டு, அது இயேசு கிறிஸ்து போட்டு, அதில் நிலையா இருப்பாங்க. அப்படி பார்த்து இது பண்ண அப்படின்னா சபை பெருகும். தேவனுடைய அநேக ஆத்துமாக்களை கொண்டு சேர்க்க முடியும். அப்போதான் பார்த்தீங்கன்னா தெரியும், சுவிசேஷ பிரசங்கிக்கப்பட்டு ஒரு மனிதனாய் மாறும் பொழுது அந்த மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஜீவித்துக்குள்ளாய் ஆட்டோமேட்டிக்காக போவான். சாராயம் வித்தவன் இன்னைக்கு அவர் பிரசங்கியாக இருக்கிறார். நல்லா தெரியும், பிரசங்கியாக இருக்கிறார். நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறார். இது நான் கண்ணால் கண்ட சாட்சி. அவர்கிட்ட கேட்டது சொன்னார், நான் சாராயம் ஊற்றிட்டு இருந்தேன், சுவிசேஷம் ஏதோ சொன்னாங்க, நான் கேட்டது நிமித்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒருத்தர் இருக்காரா நம்மளும் பாப்பன்னு சொல்லிட்டு நான் சர்ச்சில் சொன்னாங்களா சாராய வியாபாரி. ஆமாம், நான் சாராய வியாபாரி தான். ஆனால் வசனங்கள் மாற்றியது எப்படி? சுவிசேஷம். ஆகையினால பெறப்பட்ட காரியங்களுக்காக நடுவர் நல்ல மனுஷன் எனக்கு தெரியும். அதனால ஒரு செகண்ட் அவர் வந்து சரியா பேசுவார், அப்படின்னு நான் நல்லா பாடுவார். அப்பவே பாடுறத சொல்லிட்டாரு எனக்கே தெரியும். ஆனாலும் நடுவரே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கூட நான் சொல்லியிருப்பேன். ஆனால் டைம் இல்லாத காரியத்தால் நீங்க வந்து எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்காதீங்க, நியாயமாய் தீர்ப்பளியுங்கள். அதுதான் நான் விரும்புகிறேன். நியாயமாய் தீர்ப்பளியுங்கள். இந்த நல்ல ஒரு வாழ்க்கைக்கு, இந்த டைமுக்கு, வார்த்தைக்கு, நேரத்துக்கு எனக்கு கொடுத்தவங்க எல்லாரையும் உலகத்தின் ஆழத்தில் வந்து நன்றி செலுத்துகிறேன். வணக்கம். நடுவர் அவர்களுக்கு வணக்கம், அணியனுக்கு வணக்கம், அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஐயா, சுவிசேஷம் என்பது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம், சொல்லாமல் வேண்டாமா? இயேசு நல்லவர்னு சொல்கிறதுக்கு யாருக்கு தெரியாது? எல்லாருக்குமே தெரியும். ஃபண்டமெண்டல் என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்க நமக்கு என்ன பேசிக் தகுதி இருக்குது? அதாவது ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறோமா, வேதத்தை பற்றி அறிந்திருக்கிறோமா, ஆண்டவர் பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். சுவிசேஷம் எப்படி செய்ய வேண்டும், முறையான படித்து வேதத்தை அறிந்து ஆராய்ந்து அதனுடைய அர்த்தங்களை புரிந்து சுவிசேஷத்தை சொன்னால் மக்கள் நம்மிடத்தில் வருவார்களா மாட்டார்களா? வெறுமனே போய் சுவிசேஷம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் அடிச்சு போடுவான் நம்மளை. என்னையா நீ ஆண்டவர் நல்லவர், என்னத்தை சொல்ல வர்ற? தெளிவாக சொல்லணும். எப்படி சொல்கிறது? கர்த்தருடைய செய்தியை சொல்லும் பொழுது நாம் வேதத்தை தியானித்து அதனுடைய கருத்துக்களை அறிந்து பேசிக்கு ஃபண்டமெண்டலாக அதை படித்து தெரிஞ்சு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சாதான் அவன் நமக்கு 4 பேர் கேள்வி கேட்கும்போது சரியான பதில் தெரியலனா நீ என்ன கர்த்தர் நல்லவர்னு சொன்ன, அப்புறம் எங்கே நல்லவர்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மாணவன் என்ன கேள்வி கேட்கணும், ஆசிரியர் ஐயா சொன்னாங்க கேள்வியாகவே கேட்டாங்க அப்படின்னு. கேள்வி இல்லைன்னா பதில் இல்லைங்க, கேள்வி இருந்தால் தானே பதில். அதனால் கேள்வி எப்பவுமே இருக்கணும். அதே மாதிரி அவர் பரிசுத்தராக மாறிட்டேன்னு, சுவிசேஷராக மாறிட்டேன்னு சொன்னார். பரிசுத்தை பெற்றதுனால்தான் நான் சுவிசேஷராக மாறிட்டேன்னு அவர் வாயிலே சொல்லிட்டாரு. அதனால் ஐயா நோட் பண்ணிக்கோங்க, அவர் பரிசுத்தர் ஆன பிறகுதான் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஐயா, வேதத்தில் சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, பரிசுத்த ஜீவத்தை பற்றி பேசும் பொழுது வேதத்தின் அடிப்படையிலே லேவியாகமம் 20:8 நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதத்தில் சொல்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே நம்ம வெளிப்படையான அலங்காரம் கிடையாது, நம்ம உள்ள அலங்காரத்தோடு பரிசுத்தப்படுத்தி நம்மளை வேதத்தின் மூலமாக நமது வழிநடத்துவதன் மூலமாக சுவிசேஷத்தை சொன்னால் மாத்திரமே நம் பரிசுத்தமாய் இருக்கும் பட்சத்தில் சுவிசேஷத்தை சொல்ல முடியும் என்று நான் இதன் மூலம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நான் பரிசுத்தர், எனவே நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார், அதனால் நம்ம பரிசுத்தராக எப்பவுமே இருக்க விரும்புகிறார். நான் உங்களுக்கு பரிசுத்தை கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 6:5-7 நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர் பரிசுத்தர், அவருடைய நீதியை தரித்து கொள்ள வேண்டும். ஆகவே சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் நம்மளை பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாதத்தை பற்றி கொண்டால் மட்டுமே நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து சுவிசேஷத்தை சொல்ல முடியும். பரிசுத்தை பெற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை சொன்னாதால் அது முழுமை பெறும்.
கர்த்தரில் கருத்தில் இருப்பவர்கள் பரிசுத்தவர்கள் என்று வேதத்தில் கூறியிருக்கிறது. இவ்வாறு பல்வேறு விதமான கருத்துக்களை வேதம் கூறியிருக்கிறது. நடுவர் அவர்களே, பரிசுத்த ஜீவன் என்பது அடிப்படை கல்வி. அடிப்படை கல்வி என்பது முழுமையாக படித்தால் ஃபண்டமெண்டல், அதாவது ஏபிசிடி இருந்து ஆரம்பிக்கணும். சுவிசேஷம் என்பது கேள்வி ஞானம், படித்ததை கூறுவது. ஆனால் பரிசுத்தத்தை படிக்காமல் சுவிசேஷத்தை கண்டிப்பாக சொல்ல தெரியாது, சொல்லவும் முடியாது. ஆனால் பரிசுத்தம் இருந்தால் நம்ம பரிசுத்தப்படுத்தி தேவனுக்குள் நம்மளை ஒப்படைத்து பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் நாம் விசுவாசத்தின் மூலம் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். இல்லை என்றால் சுவிசேஷத்தை யார் வேண்டாலும் சொல்லலாம். கள்ள தீர்க்கதரிசி போல வாழ்ந்து நானே தெய்வம் நானே கடவுள் என்று யார் வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அது கடவுளுக்கு பிடிக்காது, விரோதமான காரியம். சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும் என்பது பழமொழி. அதே போல் இந்த வடிவேலு கதை மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்கு சொல்லுவாங்க. பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்து என்ன வருதுங்க, பேஸ்மெண்ட்டை வீக்காக இருக்க. பேஸ்மட்டம் என்பது பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது அது பேஸ்மட்டம். பேஸ்மட்டம் சரி சென்றாதான் பில்டிங்கை ஸ்ட்ராங்காக வைக்க முடியும். இதுக்கு நம்ம பரிசுத்தத்தை முதல்ல பேஸ்மட்டமாக வைத்து அதை சரி செய்ய வேண்டும். அதே போல் நடுவர் அவர்களே, சுவிசேஷம் எல்லா ஜாதி மக்களும் சொல்லப்பட வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது பரிசுத்தமாய் எத்தனை பேர் நாம் வாழ்கிறோம். நம் வேதத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்த சுவிசேஷத்தை சொல்கிறேன் என்று போனால் எல்லாமே பரிசுத்த சொல்லலாம். 2 வசனத்தை படித்தா கூட சுவிசேஷம் தான். ஆனால் சுவிசேஷம் என்பது முறையாக படித்து அதன்படி நடந்து கடவுளுக்குள்ளாக உத்தமமாக தன்னுடைய காரியங்களிலே உண்மையும் உத்தமமாய் இருந்து கள்ள போதகத்தை கேளாமல் நல்ல போதகத்தை கேட்டு நாம் சுவிசேஷத்தை சொன்னால் அது உண்மையான சுவிசேஷம் இருக்கும். அதுக்கு பரிசுத்தம் நமக்கு வேறாக இருக்கிறது. அதே போல் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 11-12 அசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் அசுத்தமாவார்கள், அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அநியாயம் செய்யக்கடவர்கள், நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவர் அந்த பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்வதை நாம் முழுவதும் ஆணித்தரமாக சொல்லணும். பரிசுத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்து நம்முடைய சுவிசேஷத்தை நம்முடைய நடக்கையிலும் ஆவி ஆத்மா சரீரத்திலும் உண்மையும் உத்தமாக இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு சுவிசேஷத்தை சொன்னால் மட்டுமே பரிசுத்தம் முழுமை பெறும் என்பதை நான் கூற விரும்புகிறேன். ஆண்டவர் அப்படித்தான் வாழ்ந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவருடைய நடக்கையில் பரிசுத்தம், அவரது கண்ணின் பார்வையில் பரிசுத்தம், ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து மனிதனாய் வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்து இன்னும் பரிசுத்தராய் நமக்கு வாழ்ந்து கொண்டு நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே எல்லாவற்றுக்கும் அதன் காலம் உண்டு. அறுக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. ஆகவே ஒரு பிள்ளை தாயின் வயிற்றில் வளர்ந்து உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் குறைந்தது 15 வருடமாக வேண்டும். ஒரு மருத்துவரோ என்ஜினியரோ மற்றும் பட்டப்படிப்பு பெற வேண்டுமானால் 5 வருடம் அல்லது 6 வருடங்கள் காத்திருக்க வேண்டும். அதே போல எடுத்தவுடன் வேதத்தை அறகுறையாக படித்துக்கொண்டு நான் சுவிசேஷகன் என்று சொல்வதில் அர்த்தமில்லை. அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், அது சாபம் என்று சொல்கிறார். அனுபவமுள்ள அறிவு இருக்க வேண்டியதுதான். இருந்தாலும் கல்வியை எதுக்கு ஒரு மனிதன் தீர்க்க தரிசனமாய் கல்வியை கற்றுக்கொண்டு தன்னை தாழ்த்தி போதகர் சொல்வதை கேட்டு ஒரு குழந்தை எப்படி வளர்கிறான் என்றால், ஒரு தாய் வளர்ப்பில் வளர்ந்து ஆலயத்துக்கு சென்று சண்டே ஸ்கூல் போன்ற கல்வி ஆலயங்களுக்கு சென்று போதகர் சொல்கின்ற வேதத்தின் அடிப்படையிலே தன்னை வளர்த்து தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரிடம் நான் சுவிசேஷத்தை சொல்ல விரும்புகிறேன் என்று முறைப்படி ஆண்டவரிடத்தில் பர்மிஷன், அதாவது கற்றுக்கொண்டு முறைப்படி கற்று தேர்ந்து அதில் தேர்ச்சி பெற்று ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டுதான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் நம்மை பரிசுத்தமாய் வாழ விடாமல் செய்வது தொலைக்காட்சி, இன்டர்நெட் மற்றும் சமூக வலைத்தளங்கள். இவை எல்லாம் மீறி ஒருவன் வாழ வேண்டும் என்றால் வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும்.
இவை எல்லாவற்றையும் மீறி பேச்சிலும் நடக்கையிலும் கிரியையிலும் பரிசுத்தத்தை காத்து வாழ்வது என்பது மிக கடினமே. எனவே பரிசுத்தம் என்பது தூய்மையான வாழ்வு முழுமை பெற வேண்டும். பரிசுத்தம் என்பது விதையைப் போலவே, நல்ல நிலத்தில் விதைந்த விதையைப் போல இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் சுவிசேஷம் என்றும் விருட்சம் பெறும் என்று நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். உலகத்தின் வெளிச்சத்தை கொடுக்க நாம் பரிசுத்தை பெற்று சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நல்ல பரிசுத்தனாய் இருக்க வேண்டுமென்றால் ஒரு பரிசுத்தன் கடுகு விதை போல இருக்க வேண்டும். கடுகு விதை சிறியதாக இருந்தாலும் அது காரம் பெரிது. நான் வேதத்தை படித்து சிறியவனாக இருந்தாலும் அவனுடைய சத்தியம், அவனுடைய சுவிசேஷம் எந்த அளவுக்கு பெருகிறதோ, எந்த அளவுக்கு வெளிப்படையாக வேதத்தின் அடிப்படையில் வெளிப்படையாக சுவிசேஷத்தை கூறுகிறானோ, அவன் விருட்சமாக அவன் வளர்ந்து பெரியவனாக முடியும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. பிள்ளையை அன்போடு வளர்ப்பது தாய், அறிவூட்டி வளர்ப்பது தந்தை. கல்வியும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தருவது கல்விச்சாலையும் ஆசிரியருமாகும். ஆனால் ஆன்மீகத்திலே பரிசுத்தமாய் இருப்பது, பொறுப்பாய் வளர்ப்பது, இவை இரண்டுமே நம் ஆலயம் கற்றுக் கொடுக்கிறது, நமக்கு போதகரும் கற்றுக் கொடுக்கிறார். அதன் வழியாக வளர்ந்தால் தான் ஆன்மீகத்திலே, பரிசுத்தத்திலே, சுவிசேஷத்திலே வளர முடியும். அவன் பரிசுத்தனாய் மாறுவதும் வேதத்தின் அடிப்படையில் அதன்படி நடத்துவதும் தன்னை அர்ப்பணிப்பின் மூலமாகத்தான் அவன் வாழ வேண்டும். எனவே ஒருவன் பரிசுத்த ஜீவம் செய்ய வேண்டுமானால் மேற்கூறிய தகுதிகள் இருக்க வேண்டும். இவைகளை தெரிந்து கொண்டு சுவிசேஷம் செய்தால் அது தேவனுக்கு பிரியமான உண்மையான சுவிசேஷம் ஊழியமாக இருக்க முடியும். ஆகவே நம்ம நாட்டின் மிஷனரிமார்கள் எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கார்கள் என்று சொன்னால், உண்மையான விசுவாசத்திலும் அன்பிலும் ஈகையிலும் அர்ப்பணிப்பிலும் பரிசுத்த ஜீவமாய் வாழ்ந்து வந்த காரணத்தினால்தான் அவர்கள் நமது நாட்டில் சாதிக்க முடியும் என்பதை நாம் ஆணித்தரமாக கூறுகிறேன். எனவே நடுவர் அவர்களே, மேற்கோள் காட்டிய காரணங்கள் எல்லாம் பரிசுத்த ஜீவியத்திற்கு மிகவும் அவசியம். எனவே பரிசுத்தை பெற்றுக்கொண்டால்தான் சுவிசேஷம் செய்ய முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் இன்மைய நாமத்திலே நடுவர் அவர்களுக்கும் கூடியிருக்கும் மக்களுக்கும் போதகர் ஐயா அவர்களுக்கும் எனக்கு எதிரடியாக பேச வந்த அனைவருக்கும் நன்றிகள், அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க, பரிசுத்த ஜீவியம் பேசுறதுக்கு 4 பேரும் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா காலையில் ஆலயத்துக்கு வந்தாங்க, போனாங்க, சாப்பிட்டாங்க, அந்த டைமுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. சுவிசேஷ ஊழியம் தெருவாக போகணும், ஊராக போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். அதனால தான் நாங்கள் லேட்டாக வந்தோம். தயவுசெய்து நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. அப்போ சுவிசேஷ ஊழியம் களத்தில் இறங்கி வேலை செய்யணும். சும்மா பரிசுத்தம்னு வீட்டில் இருந்தால் அது வேலைக்காகாது. ஆகவே பரிசுத்த ஜீவியம் திருச்சபை வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சபாஸ். மன்னிக்கவும், சுவிசேஷ பரிசுத்த ஜீவியம் அவர்களுக்கு மட்டும்தான். சுவிசேஷ ஊழியம் எங்களுக்கானது என்பதை உங்கள் முன்பு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நான் பேச வந்தது பரிசுத்தத்துக்காக இல்லை, சுவிசேஷ ஊழியத்திற்காக. அந்த சுவிசேஷ ஊழியம் அந்த பரிசுத்தத்தினால் வரணும், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த பரிசுத்தம் மட்டும் இருந்தால் போதாது. சுவிசேஷத்திற்கென்று திருச்சபை வளர்ச்சிக்காக நாம் பாடுபடுவதற்கென்று அங்கே நாம் கூடி வர வேண்டும். இங்கே பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு திருச்சபை வளர்ச்சி. அந்த திருச்சபை வளர்ச்சி எப்படி வர வேண்டும்? திருச்சபையிலிருந்து வர வேண்டும். அந்த திருச்சபை எப்படி இருக்க வேண்டும்? ஆலயம். ஆலயம் என்றால் ஆன்மா லயிக்கிற இடம் ஆலயம். அந்த ஆலயத்திற்கு பேர் ஆன்மா லயிக்கிற இடம். அந்த பாடல்கள், செய்திகள் எல்லாத்துலேயும் அந்த ஆன்மா லயிக்கணும். அப்போ தான் நம்ம வெளியில் போய் உற்சாகமாக நம் சுவிசேஷம் சொல்ல முடியும். அடுத்தது திருச்சபை. திரு என்றால் பரிசுத்தம். திருச்சபை, திருமுழுக்கு, திருவிருந்து, இப்படி பல சூழலாம். ஆக அந்த திருச்சபை வளர்ச்சி அடையணும். சும்மா பரிசுத்தம் இருக்கட்டும், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் தெரியாத மக்களுக்கு, இன்னும் அறியாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் யார் சுவிசேஷத்தை சொல்கிறது? இவங்கெல்லாம் சுயநலவாதிகள், மற்றவங்களை பற்றி கவலைப்படுறதில்ல. நாங்கள் பொதுநலவாதிகள்.
மற்ற ஆத்துமாக்களுக்கு வரணும், சபை வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக நாங்கள் கடைசி வரை பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த திருச்சபை வெறும் வழிபாடு மட்டும் வந்தால் முடியாது. அந்த வழிபாட்டில் மட்டும் திருச்சபை வளர்ச்சி அடையாது. இப்போ இந்த திருச்சபை இந்த கோயிலை நோக்கி வழியில் ஒருத்தர் போகிறாரு. இங்கே உள்ளே திருச்சபைக்குள்ளே ஒரு 10 பேர் கூடியிருக்கிறாங்க. அந்த கூடியிருக்கிறவங்க எப்படி கூடியிருக்கிறாங்க? அவர்கள் ஐக்கியத்தினால் கூடியிருக்கிறார்கள். அந்த ஐக்கியம் சிம்பல் ஆஃப் ஃபெலோஷிப். எதற்காக எப்படி கூடியிருக்கிறார்கள்? எப்படி அந்த ஐக்கியம் வந்தது? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் அந்த ஐக்கியம் வந்தது. சிம்பல் ஆஃப் ஃபெய்த். இந்த ஐக்கியத்தால் கூட வேண்டும், விசுவாசத்தால் நம்ம இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். ஐக்கியத்தால் கூடி இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மை பார்த்து மற்றவர்கள் ஆத்துமாக்கள் ஓடி வருவார்கள். ஆதியாகமம் 8:6-12 வரை வாசித்தவர்கள் என்றால் இங்கே 2 சபை மக்களை பார்க்கிறோம், 2 கூட்ட மக்களை பார்க்கிறோம். ஆதியாகமம் 8:6-12 வரை இங்கே 2 விதமான பறவைகளை நோவா வெளியே விடுகிறார். ஏன்? ஜலப்பிரளயம் வந்து தண்ணி வற்றிருச்சா இல்லையா என்று சொல்லி 2 பறவைகளை, முதலாவது காகத்தை விடுறாரு. அந்த காகத்தை பற்றி யாராவது எங்காவது செய்தியில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருமே சொல்கிறதில்ல. புறாவை பற்றி தான் சொல்லுவாங்க. அந்த காகம், அது மாதிரி தான் இந்த காகமும் நடந்துக்குது. இந்த காகம் ஜலம் வற்றி வரை, நீங்கள் அந்த வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா ஜலம் வற்றும் வரை போகிறது வர்றதா தான் இருக்குது. அந்த அனுப்பிய எஜமானுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஆக சபைக்கு வெறுமனே வருகிறதுனால சபைக்கு தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. வரணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், உற்சாகமாக ஒரு வேதத்தை படிங்கன்னு சொன்னால் போட்டி போட்டுக்கொண்டு படிக்கணும். ஒரு ஜெபிங்கன்னு சொன்னால் போட்டி போட்டுக்கொண்டு ஜெபிக்கணும். அப்போ தான் சபை வளர்ச்சி அடையும். பாருங்க, புறா அப்படி இல்லை. புறா ஒவ்வொரு விஷயம் தன் எஜமானுக்கு என்னென்ன தகவலை கொண்டு வர முடியுமோ அந்த தகவலை எல்லாம் கொண்டு வந்துச்சு. முதல்ல வெளியில் போச்சு, வர்றாரு. அந்த புறா திரும்பி வந்துருச்சு. ஏன்? இன்னும் ஜலம் வத்தலை. 2வது முறை அவர் புறாவை வெளியே விடுகிறார். அது எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாயில் ஒரு இலையை, ஒலிவை இலையை கொத்தி கொண்டு வந்தது. அப்போது அந்த புறா உட்கார்றதுக்கு நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் இன்னும் சகதியாக இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு ஒலிவை இலையை கொத்தி கொண்டு வந்தது. இன்னும் 3வது விசை விடுகிறார், அது திரும்பி வரவில்லை. ஆக அந்த புறாவினாலே தேவனுக்கும் சபைக்கும் பிரயோஜனம் உண்டு இருந்துச்சு. ஆகவே நாம் ஃபஸ்ட்டு திருச்சபை ஐக்கியம், அன்பு, சமாதானம் இது எல்லாம் இருந்து தன்னை போல ஆத்துமாக்கள் ஜெபித்தால் தன்னை போல ஆத்துமாக்கள் கூடி வருவார்கள். இந்த வளரும் சபை எப்படி இருக்கணுமோ, மாறுபாடுள்ள சந்ததிக்கு விலகி இருக்க வேண்டுமாம். மாறுபாடுள்ள சந்ததி மனிதர்களுக்கு விலகி இருக்க வேண்டுமாம். அப்போஸ்தலர் 2:40. அடுத்தது, சபை மக்கள் மத்தியிலே அன்பும் ஐக்கியமும் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 3:42. கர்த்தரின் பந்தி மற்றும் ஜெபம் அனுசரிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 2:42. ஒருமனம் அவசியம். சபை மக்கள் பெருக்கமும் சுற்றிலும் தயவும் பெற்றிருக்க வேண்டும். ஆக திருச்சபை முதல்ல நாம் எதை கடைபிடிக்க வேண்டுமோ அதை கடைபிடிக்க வேண்டும். இதை அடுத்ததாக நான் சுவிசேஷத்துக்கு வரேன். இப்போ அது வளர்ச்சி எப்படி வரணும், எப்படி நாம் ஆராதிக்கணும்னு பார்த்தோம். நீ அடுத்தது வளர்ச்சிக்காக திருச்சபைக்காக வருகிறேன். சுவிசேஷ ஊழியத்தில் இயேசு கடிகளாக எங்கும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலும் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பரப்பினார். படிக நாளாகமம் 1 நாளாகமம் 16, 23, 24 பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் படிங்க, எல்லாம் உடனே மணி அடிச்சிருவார். இங்கே படித்தா லேட் ஆகிடும். 1 நாளாகமம் 16, 23. பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று சொல்லித்தான் வேதம் வசனம் கூறுகிறது. அடுத்து கொலேசியர் 1:6, 22, 23 பார்த்தால் வானத்தின் கீழ் அனைவருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும்.
இது ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் யாரும் கிடையாது. வானத்தில் கீழிருக்கிற அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இன்னும் லூக்கா 5:10 இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, பயப்படாதே, இது முதல் மனுஷரை பிடிக்கவனாக இருப்பாய் என்று சொல்லி சீமோன் பேதுருக்கு அவர் கட்டளையிடுகிறார். மீன் பிடிப்பது உலக தொழில், மனுஷரை பிடிப்பது ஆவிக்குரிய தொழில். இப்போ மனுஷரை பிடிப்பதுன்னா என்ன? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது, சுவிசேஷ ஊழியம் செய்வது, அதுதான் மனுஷனை பிடிப்பது. அது சீமோன் பேதுருக்கு கொடுக்கிறாரு. உலக ஞானத்தால் மீனை பிடிக்கலாம் முடியும், கர்த்தருடைய ஞானத்தினால் மனுஷரை பிடிக்கலாம். இதுதான் சுவிசேஷம். புதிய ஏற்பாடு நமக்கு 4 புத்தகங்களை கொடுத்திருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். எல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற புத்தகங்கள். சுவிசேஷ செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். இதில் லூக்கா 13:27 இதில் உலகத்தில் உள்ள 4 இங்கே இருக்கிற 4 திசைகளிலும் நற்செய்தி, உலக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அந்த நற்செய்தி என்றால், செய்தி என்றால் நியூஸ். நியூஸ் இங்கே ஆங்கிலத்திலே NEWS. அந்த நியூஸ் என்பது அந்த திசைகளுடைய ஆங்கில எழுத்தின் முதல் எழுத்து. அந்த திசை NEWS. N ஃபார் நார்த், E ஃபார் ஈஸ்ட், W ஃபார் வெஸ்ட், S ஃபார் சவுத். இந்த 4 திசைகளும், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இந்த 4 திசைகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆக கடைசிக்கு போயிடுற அன்பானவர்களே, இன்னும் அன்பானவர்களே, திருச்சபை வளர நமது பங்கு என்ன என்பதை நாம் இங்கே கூற வந்திருக்கிறோம். வேதத்திலே அநேக சுவிசேஷர்கள் இருந்தார்கள். இந்த தமிழ்நாட்டிலே கூட இன்னும் பல ஸ்தாபனங்கள், மிஷினரி ஸ்தாபனங்கள், IFS, இன்னும் சிஸ்வா, நண்பர் சுவிசேஷ குப்புள்ளு, இன்னும் அதை விட நம் ஒரு சில சபைகளில் இருந்து கூட மிஷினரிகளாக சுவிசேஷத்தை அனுப்பி நிறைய பேரை தாங்குகிறார்கள். நாமும் சுவிசேஷங்களை அனுப்ப தாங்கணும். இந்த நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு பார்த்தீங்கன்னா, போ அல்லது அனுப்பு, சுவிசேஷத்துக்கு போ, இல்லைன்னா அவர்களை தாங்கு, அப்படிப்பட்ட ஸ்லோகனை கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக சுவிசேஷ ஊழியம் தற்சபைத்துக்கு இப்பொழுது கண்டிப்பாக அவசியம். திருச்சபை நிறையணும், இன்னும் இந்த ஆலயம் விரிவாகணும், இன்னும் அநேக ஆத்துமாக்கள் நம்ம சபைக்கு வரணும்னு சொல்லி ஒவ்வொருவரும், திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் நினைத்தால் நிச்சயமாக திருச்சபை வளரும். கடைசியாக, தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள், அல்லேலூயா, வளரட்டும் உயரட்டும் அபிஷேக திருச்சபைகள், அல்லேலூயா. தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள், அல்லேலூயா, வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள், அல்லேலூயா. ஆமீன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை வேளையில் பரிசுத்தவான்களின் கூடாரமாகிய திருச்சபையில் நடக்கிற இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக வந்து பரிசுத்த ஜீவியமே என்று தீர்ப்பு சொல்ல போகிற நடுவர் அவர்களுக்கும், வேதத்தை ஆராய்ந்து அறிந்து அதை புரிந்து அதை ஆழமாக கற்றுக்கொண்டு பரிசுத்த ஜீவியமே என்று பேச வந்திருக்கிற என்னுடைய அணியினருக்கும், வேற வழி இல்லை, தலைப்பை கொடுத்துட்டாங்க, என்னால் வேற சுவிசேஷ ஊழியன் வேற கொடுத்துட்டாங்க, பேசிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி, சரி ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, இந்த சைடு பரிசுத்த ஜீவியத்துக்குள்ள போகுமான்னு எட்டி பார்த்தும் ஆனால் கிடைக்க வழி இல்லாமல் சுவிசேஷ ஊழியன்னு பேச பாதி பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாகவே ஏதாவது உட்காந்துட்டு இருக்காங்க வந்ததுலேருந்து. ஏன்னா வேற வழி இல்லை, அப்படிதான் பேசி ஆகணும். சரி, இருந்தாலும் சுவிசேஷ ஊழியமேனு பேச வந்திருக்கும் அணியினருக்கும், பரிசுத்த ஜீவியம் என்று பேசுகிற அணிக்கு பலத்த கரகோஷங்களை எழுப்புகிற பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 பேர் எதிரடியிலேருந்து பயங்கரமாக பேசினாங்க. ஃபஸ்ட்டு அங்கிள் வந்தோடனே படபட படபட படபடன்னு ஒரு பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு போயிட்டார். நிறைய விஷயங்கள் நோட் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த லைனுக்கு போயிடுறாரு. என்ன பேசினாருன்னு சில நேரம் தெரியாமல் போயிடுச்சு. அடுத்த அங்கிள் வந்தார், அவர்
அவருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் அணியினருக்கு வலு சேர்த்ததே அவர் தான். ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளியில வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவர் வந்தோடனே பரிசுத்த ஜீவியம் தான் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டார். ஸோ அதனால அங்கிள் ரொம்ப நன்றி. ஸோ நாகேந்திரன் அங்கிள் வந்தார். வந்தோடனே மிஷினரிகள் வந்தார்கள், சுவிசேஷம் அறிவித்தார்கள் அப்படின்னு சொன்னார். மிஷினரிகள் வந்தாங்க, உண்மைதான். சுவிசேஷம் அறிவிச்சாங்க, உண்மைதான். அவங்க வந்தோடனே டைரெக்டாக போய் சுவிசேஷத்தை அறிவிக்கல. அவங்க வந்தாங்க, நிறையா ஹெல்ப்ஸ் பண்ணாங்க, நிறைய உதவிகள் செய்தாங்க. ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அன்புன்னு ஒன்று தேவைப்பட்டுச்சு. அந்த அன்பை எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னா, அவங்களுடைய ஊர்லேருந்து இங்கே வரும்போது அங்கே அவங்க தேவன்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமானதுனால தான் அந்த அன்பு அவங்களுக்கு வெளிப்பட்டுச்சு. அந்த அன்பின் நிமித்தம் இங்கே வந்தாங்க, இங்கே வந்து உதவிகள் செய்தாங்க. உதவி செய்கிறதுக்கு அப்புறம் தான் சுவிசேஷமே அறிவிச்சாங்க. ரெண்டாவது ஒன்று சொன்னார், தேவன் வந்து சீஷர்களுக்கெல்லாம் ஒரு கட்டளை கொடுத்தார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் அறிவிங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாரும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவர் எடுத்த உடனே நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லலை. அவர் கடைசியில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள்னே சொன்னார். ஸோ முதல்ல அவர் ஃபாலோ பண்ண பேசினது எல்லாமே பரிசுத்தமாக்குதலை பற்றி தான். உங்களுக்கு பரிசுத்தமாக்கல தான் உங்களுக்கு வந்து முக்கியமாக அவர் வந்து செய்தார். அவரும் வந்து பரிசுத்த ஆவியினால உண்டான ஒருத்தர் தான். அவர் வந்து வந்த உடனே சுவிசேஷத்தினால அவர் வந்து எழும்பல. அவர் பரிசுத்த ஆவியினால உண்டாக்கப்பட்ட அந்த பரிசுத்த வித்துனால தான் அவர் வந்தார். மூணாவது ஒரு காரியம் சொன்னார், பவுல் வந்தார், பவுல் வந்து ஊழியம் செஞ்சார், சுவிசேஷம் அறிவிச்சார்னு. அங்கிளுக்கு ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பவுல் வந்து டைரெக்டாக பவுல் ஆகல, சவுலா இருந்து பவுலா மாறினார். அந்த சவுல் பவுலா மாறுறதுக்கு எடுத்த உடனே போய் யாரும் அவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கல. ஏன்னா அப்போஸ்தலர் 9:17 சொல்லுது, அனனியா வந்து சவுலை பார்க்கும்போது அவர் சொல்லுவார், பரிசுத்த ஆவியினால் உன்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறதுக்கு தான் அங்கே ஒருத்தர் வந்தார். ஸோ பரிசுத்த ஜீவியம் தான் இதுலேயும் ரொம்ப முக்கியன்றது அவர் சொன்ன விஷயத்திலேயே சொல்லியாச்சு. இன்னொன்று முக்கியமான, சர்க்குணம் அங்கிள் பேசும்போது அவர் சொன்னார், காகத்தெல்லாம் வந்து வந்துச்சு, திரும்ப திரும்ப வந்துருச்சு, சும்மா வந்துட்டு போகிறதெல்லாம் வந்து வாழ்க்கையா? புறாவை பாருங்க, புறா வந்து வெளியில் போச்சு, அப்படியே வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கு. புறாவை வந்து ரொம்ப பெருமையாக பேசினார். அங்கிள் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவருக்குரிய அடையாளமே புறா தான். ஸோ பரிசுத்தத்துக்குரிய அடையாளம் தான் புறா. ஸோ என்னோட இன்னைக்கு இந்த பரிசுத்த வாழ்வு, பரிசுத்த ஜீவியம்னு சொல்லி பேசுகிறோம். இந்த பரிசுத்த வாழ்வு அப்படிங்கிறது பாவத்துக்கு நீங்களாகி இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு வாழ்வு. அதாவது நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நம்ம வந்து ரட்சிக்கப்படும்படியாக விசுவாச பிரமாணத்தின் ஒரு வாழ்வு, அதாவது விசுவாசிகளின் வாழ்வு. எதிரணியர் கூட சொன்னாங்க, இது விசுவாசிக்கிறோடைய வாழ்வே வந்து பரிசுத்த ஜீவியம் தாங்க. சபை, திருச்சபை அப்படிங்கிறது கிரேக்கத்தில் எக்லீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்லீஷியா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்றத அர்த்தம். எதுலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்? இந்த பாவமான உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு உரிய அந்த அர்த்தம் தான் சபை. அதுதாங்க திருச்சபை. அப்போ அந்த திருச்சபைக்கு தேவையே யாருங்க? பரிசுத்தவான்கள். அப்போ பரிசுத்த ஜீவியம் தான் ஒரு திருச்சபைக்கு அடிப்படை, ஒரு தேவை. வேதாகமம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்போ திருச்சபை அப்படிங்கிறது ஒரு பரிசுத்தவான்களின் ஒரு கூடுகை, ஒரு கூடாரம். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? திருச்சபைக்கே அவர் தேவனையே தரிசிக்க முடியாது. அப்போ இந்த பரிசுத்தங்கிறது ரொம்ப 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 தேவையானது. திருச்சபையின் வளர்ச்சிக்கும் பெரும் உதவியாக இருக்க போகிறது இந்த பரிசுத்தம் மட்டும்தான். 2 நாளாகமம் 16:29 சொல்லுது. இது நிறைய சபைகளுக்குள்ள போனால் முன்னாடி எழுதி அழகா போட்டிருப்பாங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்றா போட்டிருக்காங்க. பரிசுத்த அலங்காரம் தான் என்ன பண்ணும்? ஒரு திருச்சபைக்கு அடிப்படை, ஒரு தேவை. அப்போ திருச்சபையில் அவசியமே பரிசுத்தம். அப்போ அந்த பரிசுத்தம் திருச்சபைக்கு அவசியம்னா அந்த திருச்சபையோட வளர்ச்சிக்கு எதுங்க அவசியம்? பரிசுத்தம் தான் அவசியம். இன்னொரு அப்போஸ்தலர் 1:8 சொல்லியிருக்கு,
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு தான் சொல்லுது. சாட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இங்கே வருது. வந்தோடனே என்னது அணியினர்லேருந்து அக்கா அழகா பேசினாங்க. பரிசுத்த வாழ்வு மட்டுமே போதும், அதுதான் ஊழியமே. நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் அவங்கள பார்த்து அதுவே என்ன ஆயிரும், ஊழியமாயிரும். அதுலேருந்தே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, தேவனை தரிசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, தேவனை தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பரிசுத்த வாழ்வு அப்படிங்கிறது தான் ஒரு ஊழியத்திற்கு அடிப்படை. ஒரு சுவிசேஷகன் ஆகணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், சுவிசேஷ ஊழியம் செய்யணும், எல்லாம் சரிதான். ஆனால் சுவிசேஷனுக்கு அடிப்படையான தேவை என்ன அப்படின்னா அது ஒரு பரிசுத்த ஜீவியம் தான். அப்போ ஒரு சுவிசேஷ ஊழியமே எது கீழே இருக்கு? சுவிசேஷ ஊழியம்னு பேசுறாங்க, ஆனால் சுவிசேஷ ஊழியம் எது கீழே இருக்கு? பரிசுத்த ஜீவியத்திற்கு கீழே தாங்க அடிப்படையாக இருக்கு. அப்போ பரிசுத்த ஜீவியம் இல்லாமல் சுவிசேஷம் ஊழியமே செய்ய முடியாது, சுவிசேஷம் அறிவிக்கவே முடியாது. ஏன்னா மத்தேயு 5:16 சொல்லியிருக்கு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நீங்க போய் சொல்லுங்கலாம் சொல்ல, உங்க வெளிச்சமே போதும், நீங்க உங்களோட நற்கிரியே போதும், அங்க ஊழியம் முடிஞ்சிருச்சு. உங்க நற்கிரிகைகள், உங்களை செய்கைகள், உங்கள் பரிசுத்த ஜீவியம் ஊழியத்தை முடிச்சிருது. ஸோ அப்போ தனியாக போய் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ பரிசுத்த ஜீவியம் இருந்தாலே நம்ம ஊழியம் செஞ்ச மாதிரி தான். அந்த பரிசுத்த ஜீவியம் இருக்கும்போது, ஊழியம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிச்சிடும், திருச்சபையின் பலமும் படும், திருச்சபை வளர்ச்சி அடையும். ஸோ நம்முடைய பரிசுத்த வாழ்வு தான் ஒரு திருச்சபையின் முதல் நோக்கம். அதுதான் திருச்சபை வளர்ச்சியில் முதல் மற்றும் பெரும் பங்காற்றுவது. மற்றது எல்லாமே ரெண்டாவது தான். ஸோ அதனால நடுவர் அவர்களே, அடுத்து டைம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து 2 பேர் முடிக்காட்டியும் இதோட தீர்ப்பை உங்களுக்கே இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். பரிசுத்த வாழ்வு தான் முக்கியம், எல்லா பாயிண்ட்டும் நாங்களே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு பரிசுத்த ஜீவியம் தான் திருச்சபையின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றுவது என்று தீர்ப்பு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வாய்ப்பை தந்ததுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த வாய்ப்பை அளித்த தேவனுக்கும் சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் நடுவராக அமர்ந்திருக்கும் ஐயா அவர்களுக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் பரிசுத்த ஜீவியமே என்று பேச வந்த அணியினர்களுக்கும் சுவிசேஷ ஊழியமே ஜீவியமே சுவிசேஷ ஊழியமே என்று பேச வந்த என்னுடைய நண்பர்களுக்கும் நன்றியும் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இப்பட்டிமன்றத்தின் தலைப்பு திருச்சபை வளர்ச்சிக்கு பேருதவியாக இருப்பது பரிசுத்த ஜீவியமா சுவிசேஷ ஊழியமா? சுவிசேஷ ஊழியமே என்று பேச அடிமை வந்திருக்கிறேன். சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து 17 வரைக்கும், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வர் எவனும் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். வேதத்தில் முதல் பெண்மணியாக சுவிசேஷியாக வந்தது நம்ம சமாரிய ஸ்திரீ. அவங்க அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். இயேசுவும் அந்த சமாரிய ஸ்திரீனுடைய சம்பாஷணை எல்லாருக்கும் தெரிந்தது. அப்பொழுது அந்த ஸ்திரீ இயேசுவோடு உரையாடிட்டு போகிறாங்க. போனோடனே அப்பொழுது அந்த ஸ்திரீ அவர் கூட தங்க வச்சுட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் சொன்ன எல்லாவற்றையும் எனக்கு சொன்னவர் வந்திருக்கிறார் வாங்க அப்படின்னு சொல்லி, அவர் கிறிஸ்து தானா என்று பாருங்கன்னு சொல்லி அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வராங்க. மேசியா வந்திருக்கிறான்னு சொல்லி மற்றவர்களே அழைக்கிறார். இப்படியாக முதல் பெண் சுவிசேஷியாக சமாரிய ஸ்திரீ வருகிறார். உடனே யாரும் நம்ம பரிசுத்தத்துக்குள்ளே போக முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் தான் ஆண்டோடைய சத்தியத்தை அறிந்து தான் அந்த பரிசுத்தத்துக்குள்ளே நம்ம போக முடியும். தியேத்ரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளுமாகி ஒரு பெண் தேவனை வணங்குளமாக இருந்தா, லீதியாளுடைய பேர். பவுல் சொல்லி கொண்டு இருந்த கேட்டுட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த லீதியாள் பரிசுத்தமாக்கப்படுறாங்க. அவங்க அதுக்கு சுவிசேஷத்தை கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க பரிசுத்தமாகி அவங்க வீட்டில் உள்ளவங்களையும் அவங்க தேவனை பற்றி அறியக்கூடிய வாய்ப்பை அவங்க கொடுக்குறாங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில், கர்த்தர் பிலிப்பியை நோக்கி, நீ தெற்கு முகமாக எருசலேமுக்கு காசா பட்டணத்துக்கு போ, அங்கே போகும்போது வனாந்தர மார்க்கமாக போ,
அப்பொழுது எத்தியோப்பியனுடைய ராஜஸ்திரியாகிய கந்தேகா என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷ வைத்துக் கொள்கிற தலைவனுமாக இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் வந்து பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்துட்டு திரும்பி அவன் ஊருக்கு போகிறான். போகும்போது அவன் வந்து ரதத்தில் உட்காந்துருக்கான். ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வந்து அவன் படிச்சுட்டு இருக்கிறான். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புகிட்ட சொல்கிறாரு. பிலிப்பு கேட்குறாரு. பிலிப்பு வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, நீ வாசிக்கிறது உமக்கு வந்து புரியுதா அப்படின்னு கேட்டோன்னே, அந்த கருத்து உமக்கு தெரியுதான்னு கேட்டோன்னே அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒருவன் தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும், சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எப்படி நம்ம ஆண்டவரை தெரிஞ்சுக்க முடியும். ஆதி திருச்சபையில் கூட 120 பேர் கூடி ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பேதுரு எழும்பி பிரசங்கிருக்கிறாரு. அப்போ வந்து பேதுருவின் வார்த்தை கேட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினம் சுமார் 3000 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று சபையில் சேர்த்து கொள்ளப்படுகிறாங்க. இன்று கூட நம்ம காலையில் ஐயா சொன்ன சத்தியத்தை கேட்டோம். எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க அப்படிங்கிறார். அங்கே போனாலும் எல்லாம் பரிசுத்தமாக இருப்பாங்க, எல்லாரும் ஆண்டவர் அறிஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அங்கே போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எதிர் வீட்டுக்காரங்களை பார்த்து சொல்லுங்கள், அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லுங்கள், நம்மளை தெரியாத நண்பர்களுக்கு சொல்லுங்கள், நம்ம சுவிசேஷம் இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லிக்கிறோமா. ஆதி திருச்சபையில் வந்து அனுதினமும் வீடு வீடாக போய் அவங்க சுவிசேஷம் சொன்னாங்க. சொல்லி ஒவ்வொருத்தரையாக சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷம் நம் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. ரோமர் 15:21 நான் மற்றவர்களுக்கு அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு கிறிஸ்துனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுவார். பவுல் வந்து ரோமாபுரி திருச்சபையில் வந்து ரோமாபுரியில் வந்து திருச்சபைகளை ஸ்தாபித்தார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரே இடத்துல அவர் இருந்து கொண்டு நிறைய சபைகளுக்கு கடிதங்களை எழுதி சுவிசேஷத்தை அறிவித்து அநேக திருச்சபைகளை நிறுவினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு நல்ல சுவிசேஷகர். மத்தேயு 4:23, மார்க்கு 16:15 பின்பு இயேசு கலிலேயா அங்கு சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இயேசுதான் நமக்கு முன்மாதிரியான ஒரு சுவிசேஷகர். ஒவ்வொரு தலைமுறையிலும் தம்மை பின்பற்றுவோருக்கு கிறிஸ்து இயேசு கொடுக்கும் பிரதான கட்டளை இது கிறிஸ்துவ சபையில் நற்செய்தி பணியின் லட்சியம், பொறுப்பு, அதிகாரம் இவை நிலைநாட்டப்படுகிறது. திருச்சபையானது உலகத்தின் கடைசி பரியந்தம் சென்று அப்போஸ்தலர்களும் புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களை வெளிப்படுத்தும்படி கிறிஸ்துவின் நற்செய்தி சுவிசேஷ மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். எபேசியர் 2:20. இந்த பணியின் நற்செய்தி பணியாளர்களே மிஷனரிகளாக எல்லா தேசங்களுக்கும் அனுப்புதல் முக்கியமான பொறுப்பாகும். அறிவிக்கப்படும் நற்செய்தியானது எப்படி இருக்க வேண்டும்? மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் மையமாக கொண்டிருக்க வேண்டும். அவங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாதான் பரிசுத்தமாக்கப்படுவாங்க. ஆதாரமான வசனம் லூக்கா 24:47. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள வழிநடத்த வேண்டும். இந்த உலகத்தில் தீமைகளை அது வந்து அப்போஸ்தலர் 2:38 இந்த உலகத்தின் தீமைகளை செய்து வாழும் அக்கிரமங்களை விட்டு விலகி பரிசுத்த ஜாதியராக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:40 பரலோகத்திலிருந்து கிறிஸ்து மறுபடியும் வருவதே எதிர்நோக்கி ஆயத்தமாக இருக்க காத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 3:19-20 1 தெசலோனிக்கர் 1:10 கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பு என்னவென்றால் திருச்சபைகள் நற்செய்தி பணியின் மூலம் அநேகரை சபைகளில் சேர்த்து சபை விரிவாகவும் உறுப்பினர் எண்ணிக்கை பெருகவும் முயற்சித்தால் மட்டும் போதாது. இந்த சுவிசேஷத்தின் மூலம் அநேகர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்பணிந்து தங்கள் முழு இருதயத்தோடும் மனதோடும் சித்தத்தோடும் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இந்த சமுதாயத்தை கிறிஸ்துவ மயமாக்குவதற்கு அல்லது இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு கிறிஸ்து கட்டளை கொடுக்காமல் இழந்து போன ஆத்துமாக்கள் ஆன ஆண்களையும் பெண்களையும் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதில் கவனமாக இருக்க வேண்டும். இந்தியாவில் அநேக மிஷினரிகள் வந்ததால் தான் நாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். எண்ணற்ற சபைகளை நிலைநிறுத்தியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் கூட அவருடைய சீஷரான தோமா நம் இந்தியாவுக்கு அனுப்பினதன் மூலம் தான் இந்தியாவில் சுவிசேஷம் பரப்பப்பட்டது. அதன் பின் அநேக மிஷினரிகள் வந்து இரத்த சாட்சியாக மரித்து அநேக சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார்கள். நம்முடைய திருச்சபைகளுக்கு எப்படிப்பட்ட உதவியாக இருக்கிறோம்? தேவனை அறியாத
மக்களை தேவனிடத்தில் சேர்க்கிறோமா, அல்லது யார் எப்படி போனால் எனக்குன்னு, நான் நல்லா இருந்த போதும், ஏசப்பா பற்றி எனக்கு தெரியும், நான் இப்படி வாழ்ந்துட்டு போயிடுறேன், அதனால் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபாதர் பெர்க்மன்ஸ் கூட அவருடைய பாடல் வரிகளில் ஒன்று சொல்லிக்கிறாரு, சுவிசேஷ பாரம் ஒன்றே நம் சுமையாக மாற வேண்டும். நமக்கு ஆத்மா பாரம் இருந்தால் மட்டும்தான் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அந்த சுவிசேஷம் நம்ம அறிவிக்கிறதே நம்முடைய கடமையாக இருக்கிறது. அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போலிருந்தார், இப்பொழுது மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். திருச்சபை வளர்ச்சிக்கு பேருதவியாக இருப்பது சுவிசேஷ ஊழியமே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சபை மக்கள் அனைவருக்கும், போதகர் அவர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும், இன்னுமாக பீளமேடு திருச்சபையிலிருந்து வந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்பி பார்த்தாலே தெரியுங்க, பரிசுத்த ஜீவியம் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்களா? அதனால் அதிலே ஃபஸ்ட்டு அதுதான் இருக்குது. சரி, இது பட்டிமன்றத்துக்கு இந்த பரிசுத்த ஜீவியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனேயே அந்த வார்த்தை பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு பைபிள் ஃபுல்லாக அலசி பார்த்தேங்க. ஆனால் அந்த பரிசுத்த ஜீவியம்ங்கிற வார்த்தையே இல்லை. அப்போது நான் நினச்சிட்டேன், சரி நம்முடைய ஆண்டவர் ரொம்ப கருணை மிக்கவர், இரக்கமும் கிருபையும் உள்ளவர், கடைசி காலத்தில் நம்ம பசங்கள்லாம் அவ்வளோ பரிசுத்தமாலாம் இருக்க மாட்டானுங்க, என்னத்தையா பசங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணாங்கன்னா ஏதோ பாஸ் மார்க் போட்டு அடித்து தள்ளி விட்டு பரலோகத்தில் சேர்த்துடலாம் அப்படின்னு அந்த வார்த்தையை விட்டுட்டார் போல பைபிளில் அப்படின்னு நினச்சிட்டேங்க. ஆனால் அப்படி இல்லை. பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, வாழ்வுங்கிற வார்த்தை இருக்குது, என்னுடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று ஆண்டவர் பைபிள் வசனத்திலே சொல்கிறார். அதை சேர்த்துத்தான் நாம் படிக்க வேண்டியுள்ளது. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. லேவியராகமும் 20:26. நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:3. அதாவது நம்மை அழைத்ததனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் பரிசுத்த ஜீவியம். அதுதான் பிரதான நோக்கம். சுவிசேஷ ஊழியம் என்பது அந்த பரிசுத்த ஜீவியம் அடைந்த பிறகுதான், அதான் முக்கியம். சரி, பரிசுத்தம் என்கிற வார்த்தை பைபிளில் என்னென்ன அர்த்தங்களில் வருகிறது என்று பார்த்தால், பரிசுத்தம் தேவனுக்கு நேர்ந்து கொள்ளுதல், தேவனுக்காக பிரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்கள், பிரத்யேகப்படுத்தப்பட்ட பொருள்கள். வீடுகளை கூட பரிசுத்தம் பண்ணுகிறேன், ஆலய மணியை பரிசுத்தம் பண்ணுகிறேன் என்றெல்லாம் வருகிறது. பிரத்யேகப்படுத்துதல், தேவனுக்காக பிரத்யேகப்படுத்துதல், அந்த அர்த்தத்திலும் வருகிறது. ஒரு பாவமற்ற தூய வாழ்க்கை என்ற அர்த்தத்திலும் வருகிறது. நான் இந்த பாவமற்ற தூய வாழ்க்கை என்பதை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகள் இருக்குது. 10 கட்டளைகள் வந்துட்டு கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாக, இப்படி 10 கட்டளைகள் நமக்கு கொடுத்துருக்கிறார். சரி, இது எல்லாமே நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டேன். நான் களவு செய்யலை, நான் கொலை செய்யலை, நான் பொய் சொல்லலை, நான் விபசாரம் செய்யலை, எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். அப்போது நான் வந்துட்டு பாவமற்ற தூய வாழ்க்கை வாழ்கிறேன் என்று அர்த்தமா? அப்படி இல்லை என்று யாக்கோபு சொல்லுகிறார். அது யாக்கோபு 4:17 எடுத்து பார்த்தீர்கள் என்றால், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். அதனால தானே தென்னிந்திய திருச்சபையினுடைய பாவ அறிக்கையில் எப்படி வரும்னா, நாங்கள்
செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம் அப்படின்னு அந்த பாவ அறிக்கையில் எங்களுக்கு சுகமே இல்லை அப்படிலாம் வரும். செய்யத்தகாதவைகளை செய்கிறதும் பாவம்தான், செய்யத்தக்கவைகளை செய்யாமல் இருக்கிறதும் பாவம்தான். அதனால தான் சமாரியன் கதையில் ஆண்டவர் சொல்கிறாரு, சமாரியன் போயிட்டுருக்கிறாரு, அப்போ வந்துட்டு கள்ளர்கள் அடித்து குற்றுயிராக அவரை போட்டுடுறாங்க. ஒரு ஆசாரியர் வர்றாரு, பக்கமாக விலகி போயிடுறாரு. ஒரு லேவியர் வர்றாரு, பக்கமாக விலகி ஒரு பக்கமாக கண்டு காணாமல் போயிடுறாரு. அந்த நேரத்தில் தான் அந்த சமாரியர் வந்து அவனுக்கு காயத்தை கட்டி கொண்டு போய் நல்ல முறையில் அவனுக்கு சிகிச்சை அளித்து மடத்தில் கொண்டு விட்டு எல்லாம் வந்துட்டு அவர் செய்கிறார். ஆசாரியர் ஒருவேளை கோயிலுக்கு தான் போயிருப்பார், ஊழியம் செய்யத்தான் போவார். அது மாதிரி லேவியரும் வந்துட்டு அவர் ஆலயத்தில் பணி செய்கிறவர் தானே, அதுக்கு தான் அவரும் போவார். ஆனால் ஆண்டவர் வந்துட்டு சமாரியனைத்தான் புகழ்கிறார். செய்யத்தக்க வேண்டிய நேரத்தில் அதை செய்யாமல் இருந்தவர்கள் அந்த ஆசாரியரும் அந்த லேவியரும், ஆனால் செய்யத்தக்க வேண்டிய நேரத்தில் செய்யத்தக்க உதவியை செய்தவர்கள் அந்த சமாரியர். அதான் அங்கே அதே மாதிரி தான் ஐஸ்வர்யான் எல்லா கட்டளைகளும் பின்பற்றி விட்டேன் என்று சொன்னான். இன்னும் உனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி உன்னுடையதை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பரிசுத்த ஜீவியம், பாவமற்ற தூய வாழ்க்கை என்று தமிழிலே சொல்லலாம். அந்த பரிசுத்த ஜீவியம் என்ற தளத்தின் மீது நின்று கொண்டுதான் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும், செய்ய முடியும். இல்லை என்றால் அது ஒரு கேலி கூத்தாகத்தான் போய் முடியும். ஒரு வழுக்குத்தலை இருக்கிறவன் போய் எனக்கு வந்துட்டு உங்களுக்கு வழுக்கத்தலையில் முடி வளர்கிற தையலை நான் வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னால் யாராவது வாங்குவாங்களா அவங்ககிட்ட? அதே மாதிரி ஒரு கசாப் கடைக்காரன் போய் அகிம்சையை பற்றி பிரசங்கம் பண்ணால் யாராவது அதை ஒத்துக்குவாங்களா? சரி, ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு குஷ்டரோகி வந்துட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருந்தான்னு வைங்க, அந்த கடையில் யாராவது போய் சாப்பிடுவாங்களா? அது மாதிரி தான் பரிசுத்த ஜீவியம் இஸ் தி பேசிக் பிரின்சிபிள். அந்த அடித்தளத்தின் மீது நின்று கொண்டு தான் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும். அந்த ஊழியம்தான் எடுபடும். அதனால தான் சங்கீதம் 50:16 சொல்கிறார், தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று கேட்கிறார். இந்த தமிழ்நாட்டிலே எல்லா மாவட்டங்களிலும் தான் சுவிசேஷ ஊழியம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு எந்த மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் 5%, குறைந்தபட்சம் 5% அதிகமான ஒரு கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் 60% கிறிஸ்தவர்கள். அது என்ன காரணம்? இங்கே அறிவித்தது போல தான் அங்கேயும் சுவிசேஷம் அறிவித்தார்கள். அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், அங்கே சென்ற கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் செய்யத்தக்க வேண்டியதை செய்யத்தக்க நேரத்தில் செம்மையாக செய்தார்கள். அதுதான் அங்கே 60% கிறிஸ்தவர்கள் வருவதற்கு காரணம். என்ன நடந்தது என்றால், அந்த காலத்திலே வந்துட்டு அங்கே கன்னியாகுமரி மாவட்டம் என்பது திருவாங்கூர் சமாஸ்தானத்தின் அடிப்படையில் அவர்களுடைய ஆளுகையின் கீழ் இருந்தது. அங்கே உள்ள 97% மக்கள் மேலாடை அணியக்கூடாது, ஆண்கள் ஷர்ட் போடக்கூடாது, பெண்களும் அப்படி தான் மேலாடை அணியக்கூடாது என்று 97% மக்களுக்கு தடை இருந்தது. இந்த தடையை எதிர்த்து அந்த மக்கள் வெகுவாக போராடினார்கள். அப்படி போராடி எவ்வளவோ போராட்டங்கள் வெற்றி பெறவில்லை. இந்த சூழ்நிலையிலே தான் கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் அங்கே வந்தார்கள். அங்கே வந்தபோது சுவிசேஷம் அறிவித்தார்கள். சுவிசேஷம் அறிவித்தவர்களிடம் இவர்கள் சொன்னார்கள், ஐயா, நாங்கள் இங்கே வந்துட்டு சுயமரியாதை இழந்து கிடக்கிறோம், எங்களுக்கு மேலாடை அணிவதற்கு உரிமை இல்லை, எனவே தான் நீங்கள் இந்த மேலாடை போடுறதுக்கு உரிமை வாங்கி கொடுத்தால் நாங்கள் கிறிஸ்தவர்களாகிறோம் என்று அங்கே சொன்னார்கள். உடனே இவர் என்ன செய்தார்? இந்த சுவிசேஷ ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து கவர்னரை சந்தித்து சொன்னார்கள். அப்போ அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, மத விஷயத்தில் நாங்கள் தலையிடுறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு கவர்னர் ஒரு உத்தரவு போட்டார்.
மேலாடை அணியக்கூடாதுங்கிறது இருக்கட்டும், அது இந்து சாஸ்திரம், இந்துக்கள் அதை கடைப்பிடிச்சிட்டு போகட்டும், அதை பற்றி நம்ம அது இல்லை. ஆனால் இந்த மேலாடை அணியக்கூடாது என்கிற சட்டம் கிறிஸ்தவர்களை கட்டுப்படுத்தாது அப்படி என்று ஒரு கவர்னர் உத்தரவு போட்டார். அந்த உத்தரவின் பேரில் தான் அங்கே ஏராளமான பேர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். எனவே செய்யத்தக்கவைகளை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டும். அதுதான் தூய ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க தொடங்கினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்முடைய திருச்சபைகள் வளரும். அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. சப்ஜெக்ட் என்னன்னா, திருச்சபையின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருப்பது பரிசுத்த ஜீவியமா சுவிசேஷ ஊழியமா. இப்போ நான் சொன்னது பாயிண்ட் வந்துட்டு பரிசுத்த ஜீவியம், அந்த பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது சுவிசேஷ ஊழியத்துக்கு தடை பண்ணிட்டாங்க. சுவிசேஷ ஊழியம் யாரும் செய்ய முடியாது, அந்த மாதிரி தடை பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அதுதான் வந்துட்டு 1 பேதுரு 3:15 சொல்கிறாரு, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை பார்த்து அவங்க வருவாங்க, என்னங்க அவங்க நம்பிக்கை என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம சொல்லலாம். இதுதான் இப்போ செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஏன்னா சுவிசேஷ ஊழியம் தடைப்பட்டுருச்சு. இனி ஒரு காலம் உண்டு, சுவிசேஷத்துக்கு தேவையே இருக்காது. ஆனால் பரிசுத்த ஜீவியம் எல்லா காலத்துக்கும் தேவைப்படும், எல்லா யுகத்திலையும் பரிசுத்த ஜீவியம் தேவைப்படும். சுவிசேஷ ஊழியம் வந்துட்டு ஆண்டவர் 1000 வருஷ அரசாட்சி வந்த பிறகு ஆபகுக்கு 2:14 சொல்லுகிறார், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அந்த நேரத்தில் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பரிசுத்த ஜீவியம் எல்லா காலத்துக்கும் தேவையாக இருக்கும். இதை நீதியின்படி தீர்ப்பளிக்கும்படி நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. யாருக்கு சொல்கிறேன்னா எதிரணியருக்கு சொல்கிறேன். ஏன்னா தீர்ப்பு எங்கள் பக்கம்தான் வரப்போகிறது, அதனால தான் சொல்கிறேன். அவங்களுக்கு ஆறுதலுக்காக சொல்கிறேன். எந்த கேள்விக்குமே விட தெரியாமல் எல்லா கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்டு என் அன்பு தங்கச்சி கேட்டுட்டு அமர்ந்துட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் ஒரு ஆசிரியர், ஆசிரியருடைய பிள்ளை, அவர் ஒரு ஆசிரியர். அவர்களுக்கு கேள்வி கேட்பது தான் பிடிக்கும், பதில் தெரியுமா என்று தெரியாது. ஆனால் வாதிட வந்துள்ளார்கள், அவ்வளவுதான். நான் அறிந்த விஷயத்தை சொல்லுகிறேன். ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா. அவர்களை நான் குறை சொல்லவில்லை. அது மாத்திரமல்ல, அதோடு மட்டுமல்ல, சுவிசேஷம் பணியை திருச்சபையின் சார்பிலே தன்னுடைய மகளுக்கு பாடல் பயிற்சி கொடுத்து தன்னுடைய சுவிசேஷ பணியை முழுமையாக செய்து வருகிற சுவிசேஷம்தான் முழு மூச்சு என்று செய்து என் அன்பு தங்கச்சிக்கு என் வாழ்த்துக்கள். அதைத் தொடர்ந்து சுவிசேஷம்தான் மிக பிரபலமானது என்று தன் பாடல் வழியாக பாடி வாரம் வாரம் பாடி தேவனை மகிமைப்படுத்துகின்ற சுவிசேஷ பாடகரான என் அன்பு அண்ணன் தனசேரன் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். அன்பு மருமகன் மாப்பிள்ளை அவர்கள் ஒப்பு கொடுத்தவராய் அர்ப்பணிக்கப்பட்டவராய் சுவிசேஷ பணிதான் நிறைவான பணி என்று சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி மிக தெளிவாக செய்து வருகிற அன்பு மாப்பிள்ளைக்கும் என் வாழ்த்துக்கள். சபாஷ். அதை தொடர்ந்து ஹென்னிங்ஸ் ஐயா சொன்னாங்க, அவர்கள் சிறந்த பேச்சாளர். 2021ஆம் ஆண்டு நாங்கள் பவளக்குட்டைக்கு நானும் பாலனும் போனேன். எதற்கு சென்றோம் என்றால், முதல் நாள் காலையில் நியூ இயர் சர்வீஸ் அன்னைக்கு, தம்பி என்ன போயிட்டீங்க, பவளக்குட்டை மக்களை பார்க்கட்டும், சுவிசேஷத்தை நிமித்தமாக போனீங்களா? எங்கள் வாழ்க்கையில் போக முடியல தம்பி, நீங்களால சுவிசேஷ ஊழியத்தை செய்து அதை வெற்றி செய்யுங்கள் என்று எங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பி அவர்கள் இங்கு தடுமாறி தலைமையை ஏற்று வேறு அணியில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். என்னவென்று எனக்கு தெரியவில்லை, நடந்தது இடையில் நடந்தது எனக்கு தெரியாது. எனவே இப்படிப்பட்ட திருச்சபையோட சுவிசேஷம்தான் தன்னுடைய பலன் என்று செய்து வருகிறவர்கள் எப்படி பரிசுத்தத்தை குறித்து பேச வந்தார்கள் என்று எனக்கு தெரியாது. இயேசு ஒருவரை தவிர இந்த உலகத்தில் பரிசுத்தவான் எவனும் இல்லை என்பதற்கு நான் சொல்லிய கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் பரிசுத்தர்.
அதனால் என்ன பரிசுத்தர் என்றால் பாவிகளை ரட்சிக்கணும். அவர் அநேக மனம் திரும்ப மக்களை மனம் திரும்படியாக பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லும் வேலையை அவர் செய்தார். நீங்கள் பரிசுத்த ஜீவியம் என்று சொல்லிக் கொண்டவர்களை எத்தனை பேரை மனம் திரும்பி நீங்கள் அழைத்து பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல காத்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சுவிசேஷமே எனது பிரதானம் என்று சுவிசேஷ பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டு இன்று சுவிசேஷ பணியை செய்து வருகின்ற நடுவரான போதகர் ஐயா அவர்களை நான் வணங்குகிறேன். அவர் இந்த சுவிசேஷ பணிதான் மிக முழு மூச்சு என்று ஓய்வு பெற்ற சுவிசேஷரை உடன் அழைத்து கொண்டு, ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி சுவிசேஷ செய்கிற உடன் அழைத்து கொண்டு, திருச்சபையிலே தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று 2 பெண் சுவிசேஷர்கள் நியமித்து அவர்களையும் சுவிசேஷ பணியை ஊக்கமாக செய்து வருகிற இந்த செய்து கொண்டு வருகிற மாத்திரமல்ல, இன்று பவளக்கோட்டைக்கு திருச்சபையில் ஒரு சுவிசேஷகரை அனுப்பி அவர்களை என்கரேஜ் செய்து வார வாரம் அவர்களுக்கு சென்று அவர்கள் ஊழியத்துக்கு உதவி செய்து தன்னுடைய சுவிசேஷ பணியை நிறைவு செய்வதோடு மட்டுமல்ல, என்னையும் அழைத்தார்கள், வாங்கண்ணே போய் சுவிசேஷத்தை செய்யலாம் என்று சுவிசேஷத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக, வாங்க நம்ம சுந்தராபுரம் ஒரு பகுதியில் போய் சுவிசேஷம் தான் பிரதானம் என்று தீர்ப்பு சொல்லி வருவோம் என்று 2 பெண்களையும் 2 ஆண்களையும் அழைத்து வந்து தீர்ப்பு சொல்ல வந்துருவார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இங்கே நான் எதிர் அணியினருக்கு நான் எதிர் அணியராகவே சொல்லேன். ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:9 யாராவது ஒருத்தர் வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 2:9 சீக்கிரம் வாசிங்க. சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்க பயந்து பரிசுத்தம் என்று பேசவர்கள் காத்து வந்திருக்கிறார்கள். ஏனால் சுவிசேஷம் என்றால் துன்பம் அனுபவிக்க வேண்டும். இவர்களுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எங்கள் அணியினர் எவ்வளவு துன்பம் வந்தாலும், இயேசுவில் அடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டாலும் நாங்கள் திருச்சபையினுடைய போதகரோடு இணைந்து சுவிசேஷ பணியை செய்வோம் என்று நாங்கள் 4 பேரும் வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு பரிசுத்தர், அன்பு தம்பி சொன்னாங்க, இயேசு நற்செய்தி பரிசுத்தர் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, இயேசு எல்லா பக்கமும் பரிசுத்த ஜீவியத்தை சுவிசேஷமாக தான் அறிவிச்சார். போது அது தெரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லா இடத்துலையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஜீவியத்தை குறித்து மக்களுக்கு அது சுவிசேஷமாக நற்செய்தியாகத்தான் அறிவித்தால், இயேசு பிறந்த செய்தி முதல் அதுவும் நற்செய்தியாகத்தான் அறிவிக்கப்பட்டது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். 2 காரியத்தை நான் பேசலாம் என்று எங்கள் அணித்தலைவர்கள் அதை குறித்து பேசிவிட்டார்கள். இந்த திருச்சபையை குறித்தும் ராயன் ஐயாவை குறித்தும் பேசிவிட்டார். நான் ஒரு ஐயாவை குறித்து நான் சொல்கிறேன். பாஸ்டர் அன்புமணி ஐயாவை அநேகருக்கு தெரியும். சுவிசேஷத்தை நிமித்தமாக மாச்சம்பாளையம் பகுதியிலே அவர் ஊழியத்தில் செல்லும்போது சுவிசேஷத்தை நிமித்தமாக பாடுகளை அனுபவித்தார். சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பொழுது பாடு வருங்க, நாம் அதற்கு பயந்து ஓடிவிடக்கூடாது. பாடை அனுபவித்தார். ஏனென்றால் சுவிசேஷத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான் நமது போதகரும் கூட. அவர்கள் சுவிசேஷத்தை இவர்களெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, நற்செய்தியை அறிவிப்பதற்காக, சுவிசேஷ ஊழியத்தை தன் வாழ்நாள் முழுவதும் செய்வதற்காக ஒப்பு கொடுத்தவர்களாய், அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். பரிசுத்தத்தை குறித்து நான் குற்றம் சொல்லவில்லை, குறை சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து தன்னுடைய ஜீவனை விடுகிற ஊழியத்தை, சுவிசேஷ பணியை நிறைவேற்றினார் என்றுதான் வேதத்திலே நாம் காண முடியும். ஆண்டவர் வெற்றி சிறந்தது சுவிசேஷ அறிவிப்பிலே, நற்செய்தியை அறிவிப்பில் வெற்றி சிறந்தார். ஊழியத்தை நிறைவேற்றி அதிலே வெற்றி சிறந்தார். அவர் பரிசுத்தர் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஏன், நான் 100% கடவுள். எனவே அவர் கூட பாருங்க பாடுகளை அனுபவித்தார். சுவிசேஷ பணி என்பது பாடுகளை அனுபவிக்கிற இந்த நம்ம லெந்து காலங்களிலே நாம் இப்படிப்பட்ட பட்டிமன்றங்களை ஏன் வைத்து இருக்கிற சில கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இங்கே நம்ம தங்கச்சி சொன்னாங்க, எங்கள் அன்பு தங்கச்சி நிறைய பேரை பற்றி சொன்னாங்க. நான் தங்கச்சிக்காக ஒரு
1-2 பேரை நான் சொல்லிடுறேன். நற்குணசாலி கிளாடிஸ் அகில்வாள், பொங்கி வழியும் அன்பு பண்டிதர் ராமாபாய், இரக்கத்தின் தேவதை ஐடா ஸ்கெடர், பார்வையற்றோர் ஆனால் புகழ் பெற்றவோர் பேனி கிளாஸ்டி, மறைவிடம் தந்த மங்கை காரி டென்யூம், ஒரு இரக்கத்தின் ஊற்று லில்லியன் டீட்ஸ், மரண அலைகளின் அரசி ஈவ்லிங் பிராண்ட், உறுதியான விசுவாசம் டாக்டர் கிரேஸ், கிறிஸ்துவின் தைரியமான வீரர் மேரி எஸ்தர், தியாக சேவை ஸ்வேர் பிளாட், ஏழைகளை உயர்த்துவர் அன்னை தெரசா, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை ஆனி ஜட்சன், மின்னும் நட்சத்திரம் எஸ்தர் வில்லியம், எல்லாம் இயேசுவுக்கு பிரான்ஸ் ஆர் ஜேஸ்ரின், ஆதரவற்றோர் அன்னை ஏமி கார்மைக்கேல். இப்படிப்பட்ட மிஷனரிகள் எல்லாம், இப்படிப்பட்ட ஊழியர்கள் எல்லாம் மறந்துவிட்டு, இப்படிப்பட்டவர்களெல்லாம் இவர்கள் மறந்துவிட்டு, இங்கே அன்பு தங்கச்சி பாருங்க, நிறைய கேள்வியை நம்மகிட்ட கேட்டாங்க. இவர்களை ஏன் மறந்தாங்கன்னு எனக்கு தெரியலை. இவர்கள் எல்லாம் சுவிசேஷகர்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அநேக நம் தேசத்துக்கு வந்தார்கள். இவர்களை நாம் மறந்து விடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சுவிசேஷ அறிவிப்பில் வரும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் ஒரே ஒரு காரியத்தை கடைசியாக சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அப்போ என்ன வேணும்? பரிசுத்த ஜீவியமா, சுவிசேஷ விளமா? ஆண்டவர் சொல்லுறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இந்த திருச்சபையிலிருந்து ஒரே ஒரு ஜாய்பல்லா தான் எழும்பியிருக்கிறாங்க ஊழியத்துக்கென்று. அறுப்பு மிகுதி, ஆனால் ஒரே ஒரு வேலையால் தான் இங்கிருந்து புறப்பட்டு இருக்கிறார்கள். வேதனையான விஷயம் இல்லையா? அப்போ சுவிசேஷ பணி எவ்வளவு பிரபலம் முக்கியமானது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. இங்கே போர்கள் இயேசுவின் ஊழியத்தில் பாருங்க, ஆண்டவர் பாருங்க பரிசுத்தமாக வாழ்ந்தார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவருடைய ஊழியத்தில் பாருங்க அநேக இடங்கள் அற்புதம், அதிசயம், நிறைய காரியங்கள் நிறைய அற்புதங்கள். ஆண்டவர் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக நான் ஒரே இடத்துல இருக்கிறது இருந்தார்னா என்ன நடக்கும்? எதுவுமே நடந்துக்காரு. அவர் உலகம் எங்கும் போனார், எல்லாரையும் சந்திச்சார். சிறியோர் பெரியோர், ஏழை பணக்காரன்களை எல்லா மக்களையும் சந்தித்தார். ஆண்டவர் அப்படி சந்தித்த நிமித்தமாகத்தான் ஊழியம் அப்படி அவருடைய தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படியாகத்தான் அவர் வெற்றி, ஊழியத்தில் தான் அவர் வெற்றி சிறந்தார். சுவிசேஷத்தை நிமித்தம் சுவிசேஷத்தை இறுதியாக அவர் நிறைவு செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலுவையில் அவர் சுவிசேஷத்தை தான் நிறைவு செய்கிறார். கடைசியாக கூட பாருங்கள், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று ஒரு கல்வனை என்ன செய்கிறார்? தன்னை பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக அவர் தன்னுடைய தேவனுடைய அன்பான வார்த்தைகளை சொல்லுகிறார். ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். பரிசுத்த ஜீவியம் என்று பேசி அமர்ந்திருக்கின்ற அன்ப சகோதரர் அவர்களுக்கும், நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து இருப்பது நல்லது என்று நல்லதுதான். ஆனால் பரிசுத்தமாயே வாழ்ந்துட்டு பரலோகராஜ்யம் திறவுகோலை கொண்டு பரலோகராஜ்யத்தை திறந்து விடலாம் என்று நினைக்கலாம். ஆண்டவர் உங்களிடம் கணக்கு கேட்பார். வேரிஸ் உன்னுடைய உன்னுடைய ஆத்மா ஆதாயத்தினுடைய ரிசல்ட் எங்கன்னு கேட்பார். நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்த ஜீவியமாக வாழ்ந்தேன் அப்படின்னு எனக்கு சுவிசேஷத்தை பற்றி யாரும் சொல்லலை அப்படின்னு நீங்கள் கணக்கு சொல்ல முடியாது. போ, உன்னுடைய பூமியிலுடைய பூலோகத்தினுடைய சாட்சிகள் எங்கே என்று ஆண்டவர் கேட்பார். எத்தனை ஆத்துமாக்களை எனக்காக நீ ஆதாயப்படுத்தினா? அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவு என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? உனக்கு அது ஞாபகம் இல்லையா என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே சுவிசேஷரான நடுவர் அவர்களே, சுவிசேஷ ஊழியமே மிகவும் மேன்மையான ஊழியம் என்று சொல்லி எதிரணியில் இருப்பவர்கள் எல்லோரும் இணைந்து நாம் சுவிசேஷ பணியை செய்வோம் என்று உறுதியோடு நன்றி கூடி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம எல்லாம் சுவிசேஷகராக அமர்ந்திருக்கிறோம். ஆகவே சுவிசேஷம் இல்லாமல் பாவிகள் ரட்சிக்க முடியாது. ஆக ஒருவர் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டுமானால், அவர் பரிசுத்தம் அடைய வேண்டுமானால் நிச்சயம் என்ன அவசியம்? சுவிசேஷ அவசியம். ஆகவே
திருச்சபைக்கு சுவிசேஷம் பெரிதும் உதவியாக இருக்கிறது என்று சொல்லி மிக அழகாக பேசின 4 பேச்சாளர்களை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் பரிசுத்த ஜீவியம் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. அதுதான் ஆரம்பம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவியத்தில் கூட வரக்கூடிய ஒன்று என்று சொல்லி மிக அருமையாக பேசி அமர்ந்திருக்கிற 4 நம்ம பார்க்குறோம். 4 முகங்களை பார்க்கிற பொழுது எனக்கு தோன்றுகிறது என்னன்னா, நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை. எல்லாரும் வீட்டுக்கு சந்தோஷமாக போனோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னுடைய தீர்ப்பை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பாருங்கள், ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயம் செய்கிற 2 பேர், மச்சானும் மாமனும். காயிலையும் கோணக்காய் கொல்லுடா மச்சான், விடையும் தந்துட்டேன் சொல்லுடா மச்சான் அப்படின்னு சொன்னாராம் மாமா மச்சானை பார்த்து. புரியுதா உங்களுக்கு? காயிலையும் கோணக்காய் கொல்லுத, விடையும் சொல்லிட்டேன் சொல்லுடா மச்சான்னு சொன்னால் அவன் முட்டாள் அப்படியே சிரிக்கிற. காயிலே கோணக்காய் எதுங்க? கொல்லுதான் அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேனே, விடையும் சொல்லிட்டேன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த விவசாயி அந்த மச்சான் திகைச்சு நிற்கிறான். அதுபோல் இன்றைக்கி நான் பாடின அந்த பாட்டுகளிலே உங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா டிஎஸ் ஐயா அவர்கள் பக்கத்தில் இருக்கும்போது நான் யோசித்தேன், அவருடைய உணர்வு கண்டிப்பாக வெளிப்பட்டிருந்தது. ஆகவே நான் பாடுகிற பொழுது 2 தரப்பினருக்குமே என்ன பண்ணேன், பாடல்களை நான் பாடினேன். ஆகவே பிரியமானவர்களே, பரிசுத்த ஜீவி இல்லாமல் திருச்சபை கிடையாது, சுவிசேஷம் ஊழியம் இல்லாமல் திருச்சபை கிடையாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அதிலிருந்து நம்ம இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவை நான் நிறைவு செய்யலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். யோவான் 12:24 மெய்யாகவே மெய்யாகவே, நான் பொய் சொல்ல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சுவிசேஷத்தை பற்றி அழகாக சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 9:16 யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். ரொம்ப நன்றி தம்பி, முடிவுக்கு வரும்போது இப்படி வரதான் நல்லது. வாசிங்க. மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமை. வாசிங்க. ஆமென். அது உங்களுக்கு வேணுமா தம்பி? வேணாம் இல்ல. ஆகவே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது என்பது கூடாத காலம். கரெக்ட் தானே தம்பி? அவங்களுக்கு சொல்லல. ஆகவே பரிசுத்தமும் சுவிசேஷ ஊழியமும் அதை பிரிக்க முடியாதுங்க. அது ஒரு நேர்கோட்டில் செல்லுகிற ஒரு பாதை. ஆகவே அந்த பாதையில் நம்ம பிரிவை ஏற்படுத்த முடியாது. ஆகவே இங்கே நல்ல இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். விதை இருந்து விதைப்பவர் இல்லையெனில் பயன் ஒன்றும் இல்லை, விதைப்பவர் இருந்து விதை இல்லையெனில் பயன் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆகவே நிலம் இந்த உலகம், விதை வசனம் பரிசுத்த ஜீவியத்தை அது காட்டுகிறது, விதைப்பவர் சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிறவர். ஆகவே பிரியமானவர்களே, நான் அதிகம் பேச விரும்பவில்லை. வீட்டுக்கு போய் நம்ம எல்லாரும் சாப்பிடணும். ஏன்னா 5:30 மணிக்கே நாங்கள் வந்துட்டோம். ஆகவே முடிவை நான் சுருங்க சொல்ல விரும்புகிறேன். ஆகவே தீர்ப்பானது என்னவெனில் சொன்னால், திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் பலமாயிருப்பது பரிசுத்த ஜீவியமும் சுவிசேஷ ஊழியமும் இரண்டுமே என்று கூறி தீர்ப்பளித்து இப்பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன்.
நன்றி, வணக்கம்.